عليكم ورحمة الله وبركاته. நெருக்கமாக الله. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. கணியத்துக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அன்பார்ந்த உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா எங்களோட நிச்சயம் இறக்கம் வச்சுக்கிறான், அன்பு வச்சிருக்கிறான். அவனுடைய அன்புக்கு நிகராக வேறொரு அன்பு கிடையாது. அப்படிப்பட்ட இறக்கம் உள்ளவன் தான் அல்லாஹ். நாங்க அந்த அன்பை இறக்கத்தை சரியான முறையில விளங்கி கொள்ளாதனுடைய அந்த விளைவுதான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் அடிப்படை காரணம். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அன்பை சரியா நாங்க விளங்கிட்டோம்னு சொன்னா நாங்க எங்கேயுமே ஓட மாட்டோம். அவனுடைய அன்பின் பக்கமே, அவனுடைய மஹப்பத்தின் பக்கமே, தொடர்பின் பக்கமே நாங்க போவோம். கிதாபுகள்ல ரிவாயத்துல வருது, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட காலத்துல ஒரு வஹி வருது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு காட்டுல ஒரு வாலிபர் மௌத்தாகி கிடக்கிறாரு. போய் அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வஹி இறக்குறார். அதுக்கு மக்கள் எல்லாம் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய வஹி வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் எல்லாம் கூட்டி கொண்டு போறாங்க காட்டுக்கு போயிட்டா ஒரு வாலிபனுடைய பொடி இருக்குது. போயிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க அந்த பொடிய, யாரு அப்படின்னு சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அடையாளம் காணல. அந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு, இவருக்காக வேண்டியா நாங்க வந்தோம், இவன் ஆக மோசமானவன், இவன் படுமோசமானவன், இவன் பாவம் செய்யக்கூடியவன், இவன் எங்க ஊர்ல தான் இருந்தான், நாங்க எல்லாரும் இவனை ஊரை விட்டு வெளியில போட்டோம். அவன் இங்க வந்து யாரும் இவனோட பேசக்கூடாது, சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க அனுப்பினோம். அதுதான் இவன் செத்து வைத்திருக்கிறான், இவனுடைய விஷயங்களுக்கு நான் கலந்து கொள்ள மாட்டோம், படுபாவி அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஒதுங்குற நேரத்துல அல்லாஹ் வஹி இறக்குறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு. மூசாவே, நீங்க சொல்லுங்க, இந்த மக்களிடத்துல அவன் படுபாவி மோசமானவன் எல்லாம் சொல்றாங்க தானே, இவருடைய ஜனாசா தொழுகையில யார் யாரெல்லாம் கலந்து கொள்வாங்களோ அவங்களோட முழு பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறதாக சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துக்கு சொல்றாங்க, நீங்க எல்லாம் படுபாவின்னு சொல்றீங்க, ஆனா அல்லாஹ் சொல்றான் இவருடைய ஜனாசா தொழுகையில கலந்து கொள்ளக்கூடியவங்களோட முழு பாவங்களே மன்னிக்கிறதாக. மக்களுக்கும் பெரிய ஆச்சரியம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுக்கும் பெரிய ஆச்சரியம். என்ன இது? இப்பதான் கேட்கிறாங்க, என்ன செய்யுது? ஒரு ஊர்ல ஆன மோசமான செயற்பாடுகள்ல ஈடுபட ஊரை விட்டு அனுப்பிக்கிறாங்க. ஊர் விட்டு அனுப்பினா இங்க காட்டுல வந்து இருக்கிறாரு. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க,
மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவரு இந்த வாலிபர் காட்டுல வந்து கொஞ்ச நாளா சாப்பாடு அங்க இங்க தண்ணி அதெல்லாம் சேடி குடிச்சு ஒரு மாதிரியா காலத்தை நடத்தினாரு. காலம் கடந்துட்டு போகத்திலே இப்ப சாப்பாடும் இல்ல தண்ணியும் இல்ல. வலது பக்கத்தை பார்த்தாரு ஒன்றும் இல்ல, இடது பக்கத்தை பார்த்தார் ஒன்றும் இல்ல, முன்னாலே பார்த்தார் ஒன்றும் இல்ல, பின்னாலே பார்த்தார் ஒன்றும் இல்ல. இப்ப பசி தாங்கலா, தண்ணி தானம் தாங்கலா, ஒரு பக்கமாலே ஒன்றுமே கிடைக்கதில்ல. அந்த நேரத்துல யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டான். என்ன அழைச்சிட்டான் மூசாவே? என்ன அழைச்ச ஒரு அடியான், நான் எப்படி அவனுக்கு அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யாம இருப்பேன்? நாங்க பாக்குறது எப்படி, சொல்றத கேட்கிறான் இல்ல, இவனோட செய்து கொள்ளப்படாது, நானாவோட பிரச்சனை, தாத்தாவோட பிரச்சனை, தங்கச்சோட பிரச்சனை, மன்னிக்கிற பழக்கம் இல்லை. ஆனா அல்லாஹ் பாருங்க எப்படின்னு சொல்லி, எப்படி என்ன அழைச்சிட்டான், நான் இப்ப எப்படி ரிஜெக்ட் பண்றது? அந்த நேரத்துல நான் இவனுடைய முழு பாவங்களையும் மன்னிச்சுட்டேன். அல்லாஹ் சொல்றான். அந்த நேரத்துல அந்த வாலிபர் யா அல்லாஹ் முழு உலகத்தில் உள்ள மக்களோட பாவங்களை மன்னின்னு கேட்டு இருந்தாலும் நான் அவங்களோட முழு பாவங்களையும் மன்னிச்சிருக்கேன். எவ்வளவு இறக்கமானவன் அல்ல, ஏன் அவ்வளவு இறக்க? அடியார்களே ஓடாதீங்க, ஓடாதீங்க, அல்லாவின் பக்கம் வாங்க, அல்லாவின் பக்கம் வாங்க, அவனுடைய ரஹ்மத்தின் பக்கம் வாங்க, இரக்கத்தின் பக்கம் வாங்க. யாருமே இல்லை அது மாதிரி, மாப்பிள்ளையும் இல்ல, பொம்பளையும் இல்ல, வைஃபும் இல்ல, புள்ளாரும் இல்ல, பெற்றோரும் இல்ல, ஒத்தரும் அதே மாதிரி இல்ல. அல்லாஹ் மாதிரி யாரு? அவ்வளவு இறக்கமானவன் அல்ல, அவ்வளவு நெருக்கமானவன் அல்ல. அதனாலதான் இந்த ரமலாண்ட பாக்கியத்தை எல்லாம் தந்திக்கிறேன். என்ன ரமலாண்ட பாக்கியம்? ரமலாண்ட பாக்கியம் என்ன? ரமலான் அந்த வார்த்தையை பாருங்க, ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்துக்கு பெயரே இட்டிருக்கிறார் ரமலான். அரபியில ராத் மீன் லாது ரமல, ரமல அப்படின்னு சொல்றது, ஒரு பேப்பர் எடுத்து நீங்க பத்த வச்சீங்கன்னா அந்த பேப்பர் பத்தி முடிச்சதுக்கு பின்னால அப்படியே தூளாயிடும். அந்த பேப்பர்ல என்ன இருந்துச்சுன்னு கேட்டா ஒன்றும் தெரியாது, காட்டே மேலாது, குடே குடு. அதை திருப்பி எடுத்து காட்ட சொன்னாலும் நாங்க பெண்ணண்ட ஒக்கமை வரை விநாச வேலா இப்படி சொல்லுவோமே, அதுதான் பத்த வைக்க சொல்றேன். உடைச்சாலும் திருப்பி எடுக்க டிலீட் பண்ணினா டிவைசஸ்ல இருந்து, போன்ல, எங்களோட மெமரியில இருந்து நாங்க டிலீட் பண்ணினா திருப்பி ரிகவரி பண்ணலாம். நாங்க நினைச்சிட்டோம் எல்லாம் டிலீட் ஆகிட்டு, அங்க டிலீட் ஆகுறதுல எல்லாம் நீங்க உள்ள. ஆனா இங்க டிலீட் அல்ல, இது கருகி போறது. ரமலான்ற கருக செய்யக்கூடியது, கருகி போகக்கூடியது. கருகினா திருப்பி எடுக்கலாம், எல்லாம் அவ்வளவுதான் கருகிருச்சு. அதனாலதான் பிரச்சனை வந்தா பத்த வைக்கிற, பத்த வச்சா திருப்பி ஒண்ணும் எடுக்க இயலாது. அப்ப அல்லாஹ் இந்த மாசத்திலே பேருக்கு ரமலான், அலிஃப் நூன் அங்க வந்திருக்குது. ரமலா அப்படின்றதுக்கு அலிஃபும் நூனையும் சேர்த்தா அது மீனிங்க, அது அர்த்தத்தை கூட்டி கொடுக்கும். அப்படின்னா மிகவும் கருக செய்யக்கூடியது, மிகவும் அழிக்கக்கூடியது, மிகவும் இல்லாமல் ஆக்கக்கூடியது. என்னத்தை எதை மிகவும் இல்லாமல் ஆக்கக்கூடியது? பாவங்களை, பாவங்களை அழிக்கக்கூடியது. பாவங்களை அழிச்சா திருப்பி ரிகவரி பண்ணலாம். இது பாவங்களை கருக செய்யறது. கருக செஞ்சா திருப்பி ரிகவரி பண்ணுனா வராது, இருக்காது, என்ன செஞ்சாலும் இல்லை. நாளைக்கு ஆமால் நாமாவுடைய பட்டவளையை எடுத்து பார்த்தா அங்க ஒன்றும் இல்லை, எல்லாம் கருகி கருகி. ரமலான்ல அவர் செஞ்ச அந்த தௌபால, அவருடைய பாதத்தால எல்லாம் கருகி போயிட்டு அங்க ஒன்றும் இல்லை. அப்ப எங்க போவாரு? நீங்க சொர்க்கத்துக்கு போவார். அவ்வளவு பெரிய பாக்கியம். உங்களோட மாதத்தையே நாங்க அப்படித்தான் ஆக்கிக்கிறோம். பேரே அதுதான். இன்னொரு பேர் என்று வருது ஹதீஸ்ல, ஷஹ்ருல் குஃப்ரான், பாவங்களை மிக மன்னிக்க கூடிய மாதம் அப்படின்ற பெயர் இருக்குது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இதுல வச்சுக்கிற அமலை பாருங்க. இந்த மாதத்துல இருக்கிற அமல் என்ன? விசேஷமாக அமல்ல நோன்பு பிடிக்கிறது. காலையில சஹர்ல எழுமினோம், சாப்பிட்டோம், அப்படியே பொறுமையோடு அமைதியோடு
நோம்ப முறிக்கக்கூடிய விடயங்கள்ல ஈடுபடல, நோம்புடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய விடயங்கள்ல ஈடுபடல. அந்த இஃப்தாருடைய நேரம் வருது, நோன்பை திறக்கிறோம், நோன்பை திறக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்துல பசியோட தாகத்தோட இருந்து நோன்பை நோட்பார்களோ, ஈமானோட, சும்மாவில்ல, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய தொடர்பு, யா அல்லாஹ் எனக்கு நீ எவ்வளவு நன்மையை தாராய், எங்கட வாயிலிருந்து வார துருவாட அது கஸ்தூரின்னு சொல்லக்கூடிய அந்த அத்தரை விட வாசமுடையதா இருக்குது. இந்த நன்மையெல்லாம் ஆதரவு வச்சு நோன்பை திறக்கிற நேரத்துல அந்த மனிதனுடைய முந்தின முழு பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருக்கான். எவ்வளவு பெரிய பாக்கு. அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் காம ரமலான, யாரு ரமலானுடைய மாதத்துல இரவேல நின்று வணங்குறாங்களோ, ரமலானுடைய மாதத்துல, ஏனைய மாதங்களை பத்தி பேசப்படல, ஏனைய தொழுகைகளை பத்தி பேசப்படல, இது ரமலானுக்கு மட்டும் இருக்கக்கூடிய இரவு தொழுகை, ரமலானுக்கு மட்டும் இருக்கக்கூடிய இரவு தொழுகைண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்திலிருந்து இதுகால வரையில ஹதீஸுடைய கிதாபுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையில ரமலானுக்குண்டே மட்டும் தொழப்பட்ட தொழுகை வந்து நாங்க அதுக்கு பேர் வச்சுக்கிறோம் தராவி அப்படின்னு சொல்லி. தராவியுடைய தொழுகை அது 20 ரக்காத்து தான், 8 ரக்காத் கிடையாது. 8 ரக்காத்துன்றது தராவியே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்திலிருந்து இது காலம் வரையில ரமலானுக்கு மட்டும் 8 ரக்காத் தொழுதாங்க. எங்கேயாவது ஒரு கிதாப்ல இருந்து காட்ட சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலிருந்து இது காலம் வரையில ரமலானுக்கு மட்டும், ரமலானுக்கு மட்டும், ஃபீ ரமலான் வஃபீ கைரி ரமலான், ரமலான்லயும் ரமலான் அல்லாத காலத்திலும் அல்ல, ரமலான் காலத்துல மட்டும் அதுல தொழுக 20 36. இதுதான் எங்களுக்கு தெளிவான ஆதாரம் இருக்குது. பேர வேண்டியதை வச்சுக்கோங்க. ஆனா ரமலானுக்கு மட்டும் பிரத்யேகமான தொழுகை, இது தனியா பேசப்பட்ட தொழுகை, அதுக்குதான் தனி நன்மைகளை பத்தி சொல்லப்பட்டு, அது 20 ரக்காத்து தான். அது இமாமோட ஆரம்பிச்சு இமாமோடே முடிக்கிறது. இமாமோட ஆரம்பிச்சு இடையில இறங்கி போனா நன்மை கிடைக்காது பூர்த்தியா. இமாமோட ஆரம்பிச்சு அவரோடே சேர்த்து முடிக்கிறது. கண்ணியமான அன்பாக சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பூர்த்தியாக ரமலான் தொழுகை, இரவு தொழுகை நாங்க தொழுது முடிக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, முந்திய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். விசேஷமான அமல் நோன்பு பிடிக்கிறது, அதுக்கு கூலி பாவங்கள் மன்னிக்கப்படுது, தொழுகை பாவங்கள் மன்னிக்கப்படுது. அடுத்தது ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட, நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க கொடுங்க, நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க கொடுங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அந்த அளவுக்கு தூரத்துக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லையே, நாங்க அப்படிதான் யோசிக்கிறோம், நோன்பு திறக்க வைப்போமா, இஃப்தார் வைப்போமா அப்படிங்கிறதுல எங்களுக்கு டச்சான யோசனை வார, ஒரு ஃபலூடா, ஒரு சமோசா, ஒரு கட்லீஸ் எல்லாம் வச்சு கொடுக்கறதுல 1500 1000 ரூபாய் எங்களுக்கு கொடுக்க இயலாது. நாங்க இஃப்தார்னு அப்படிதான் நினைச்சிருக்கிறோம். சஹாபாக்களும் சொன்னாங்க, எங்களுக்கு அந்த அளவுக்கு பலம் இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈச்ச பலம் தானே, பேரீச்ச பலம் ஒன்று எடுத்து அதை நீங்க பிரிக்கிறீங்க, 2க்கு 3க்கு பிரிச்சு அதுல ஒரு துண்டை நோன்பாளிட கையில கொடுக்குறீங்க, தண்ணீர் ஒரு சொட்டு கொடுக்குறீங்க, அத நோன்பாளி எடுத்து நோன்பை திறக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த நோன்பு திறக்க கொடுத்தாரு, அந்த சின்ன ஈச்சப்பழ துண்டை கொடுத்தாரு, தண்ணி ஒரு சுட்டை கொடுத்தாரு, அவருடைய முந்தின முழு பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறோம். நோன்பு திறக்க கொடுக்கிறது பெரிய ஒரு ஆமத். அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஆமது என்ன, நாங்க இந்த மாசம் 29ஆம் தேதி 29வது நாள் புற கண்டிருச்சு நோன்ப நாங்க நோட்டு முடிச்சோம், அல்லது புற காணல்ல 30வது நாளையும் பிடிச்சி முடிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போன வருடம் ரமலான பூர்த்தியா முடிச்சு அந்த ரமலான் மாதத்துக்கும் இந்த வருடம் ரமலான் மாதத்துக்கும் மத்தியில் உள்ள 11 மாதங்கள் இருக்குது, அந்த 11 மாதங்கள்ல ஒரு மனிதன் அவனால நடந்த முழு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்றாங்க. இனியமான அன்பாக சோழர்களே, ஹதீஸ்ல வருது,
பொஸ்மார் இருக்கிறாங்க தானே, பொஸ்மார் லேபஸ்மாருடைய வேலை பழுவ குறைச்சா ரமலானுடைய காலத்துல பொஸ் சொல்றாரு, ரமலான் தானே, நோன்பு தானே, நின்று கொண்டிருக்கவான உட்கார்ந்துறீங்க, டயர்ட் ஆகுவீங்க, நேரத்தோட நீங்க வீட்டுக்கு போங்க, நீங்க மாலையாங்காட்டும் இருக்காதீங்க, வானவானம் எல்லாம் தூக்காதீங்க, நோன்பு பிடிச்சோடு கஷ்டப்படா. பொஸ் சொல்றாரு லேபருக்கு, லேபருடைய வேலையை குறைக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொஸ்ஸுடைய முந்தின முழு பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ரமலானுடைய மாதத்துல லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் எனக்கு தெரிய வருது, இதுதான் எனக்கு 100% கன்ஃபார்ம் ஆகுது, அந்த நேரத்துல நான் என்ன செய்யும்? எவ்வளவு பெரிய விஷயம்! லைலத்துல் கத்ருடைய இரவுல துஆ கபூல் ஆகுது, என்ன துஆ கேட்டாலும் கபூல் ஆகும். அப்ப எப்படியான ஐல அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். ஆயிஷாவோட கேட்கிறாங்க, நான் இதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவுன்னு தெரிய வந்தா நான் என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திர்மிதியில ரிவாயத் வருது, தரீபில ரிவா வருது, நீங்க ரமலானுடைய இரவு இதுதான் தெரிய வந்தா நீங்க சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்ன மன்னிச்சிடியா அல்லாஹ், என்ன மன்னிச்சிடியா அல்லாஹ். நாங்க என்ன சொல்லி கொடுப்போம்? ஓலவர் வருது, யா அல்லாஹ் மகான ஓலவர்ல பாஸ் ஆக்கிடு, யா அல்லாஹ் ஏலவர்ல பாஸ் ஆக்கிடு, யா அல்லாஹ் மகான டாக்டர் ஆக்கிடு, இன்ஜினியர் ஆக்கிடு, என்ன பிசினஸ் நல்ல முறையில் ஆக்கித்தா யா அல்லாஹ். நாங்க தானே கேட்போம், ஒரே நொஸ்டாலிக் கேட்கிறேன், நல்ல பிசினஸ் முன்னேறி வரணும், என்ன வீட்டை கட்டித்தா, தேவைகள் தானே. ஆனா மெட்டீரியல் எதையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, ஒரு மெட்டீரியலையும் சொல்லல. சொன்னது என்ன? அது அப்ப எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும். யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பர்ல ஏறத்திலே ஆமீன் 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 அப்படின்ட்டாங்க. சஹாபாக்கள் முடிச்சிட்டு கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க ஆமீன் 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 என்னன்னு எங்களுக்கு விளங்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒவ்வொரு படியில ஏறும் பொழுதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பதுவாக்கள் செஞ்சாங்க. அதுல ஒன்று, யாரு ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவன் நாசம் அடையட்டும் அப்படின்ட்டாங்க. நான் ஆமீன் அப்படிங்கிறேன். இது என்ன சீக்ரெட்? என்ன சீக்ரெட் ஆஃப் மக்ஃபிரா? என்ன இதனுடைய சயின்ஸ்? என்ன? எல்லாமே பாவ மன்னிப்பு, இபாதத் பாவ மன்னிப்பு. அல்லாஹ் கேட்கிறான் ரமலான் மாதத்துல விசேஷமா, ஹல்மின் முஸ்தக்பிர், ஹல்மின் முஸ்தக்பிர், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்க இருக்கிறீங்களா? பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்க இருக்கிறீங்களா? நான் அவங்களை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். என்ன இது? முழு இபாதத்தும் பாவ மன்னிப்பு. அல்லாஹ்வும் கேட்கிறான் பாவ மன்னிப்பை பத்தி கேளுங்க அப்படின்னு. இது என்ன? இனியமான அன்பாங்க சோழ நல்லா விளங்கிக்கோங்க. உலகத்துடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும், கஷ்டங்களுக்கும், துன்பங்களுக்கும், நிம்மதியில்லாத நிலைமைகளுக்கும் அடிப்படை காரணம் என்னண்டா எங்களோட பாவங்கள் தான். அதிகமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க உங்களோட கரங்களாலே செஞ்சு கொண்டது, நீங்க உங்களோட கரங்களை பபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களோட கரங்களாலே நீங்க செஞ்சு கொண்டது. ஆனா ஒன்று தெரியுமா? அல்லாஹ்வுட இரக்கம் யஃபு அன் கதீர், நிறைய நான் மன்னிச்சிடுறேன். அத சிலது மிஞ்சி மீக்குது, அதுலதான் உங்களுக்கு இந்த எல்லாமே பட்டு கொண்டிருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, உம்மா அப்பாவுக்கு பிரச்சனை, பிசினஸ்ல நஷ்டாகி, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல, வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்ல. என்ன காரணம்? படிப்பு இல்லாதனாலயா? அறிவு இல்லாததுனாலயா? திறமை இல்லாததுனாலயா? காசு இல்லாததுனாலயா? தாய்மார்கள் நல்லா விளங்கிக்கோங்க, தாய்மார்கள் சகோதரர்கள் நல்லா விளங்குங்க. படிப்பில்லாதனால இல்ல, நல்லா படிச்சவன், டபுள் டிகிரி ஹோல்டர், டபுள் பிஹெச்டி, அவனும் தூக்கம் இல்ல. தெரியுமா அவனுக்கு? அவனுக்கு தூக்கம் இல்ல. உம்மா பாப்பா ஹை எஜுகேட்டட், உள்ள படிச்சுக்கிறான், ஆனா வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல. படிப்பால அல்லாஹ் சந்தோஷத்தை நிம்மதியை கொடுக்கணும்னா அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்கும், ஆனா நிம்மதி இல்ல. எத்தனை வீடுகள்ல பெண்கள் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்,
நிம்மதி இல்ல. எத்தனையோ படிச்ச வாப்பமார் வீட்டுக்குள்ள சிசபேனியா, ஹெலூசினேஷன், டிலூஷன், டிமென்ஷியா, ஃபோபியா, anxiety, different types of the anxiety. அல்லாஹ் அக்பர். ஆச்சரியமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. என்னட்ட ஒரு வாலிபர் வந்தாரு. அவருக்கு வந்து 24-25 வயசு, 24-25 வயசு. அப்ப அவரு வந்திருக்கிறாரு, தூக்கம் இல்ல, அதுக்கு டேப்லெட் பாவிக்கிறாரு. என்ன டேப்லெட்டை நீங்க பாவிக்கிறீங்க அப்படின்னா பென்சோடைசபீன் அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான அந்த டேப்லெட் தூக்கத்துக்கு கொண்டு போயிட்டு சேர்த்துடுவாங்க. அது வயது முதிர்ந்தவங்களும் கொடுக்கிற, தூக்கம் இல்லாம வீட்டுல புள்ளல் எல்லாத்தையும் அனுப்பிட்டு படிச்ச வச்சு வெளிநாட்டுக்கு அப்ரோடுக்கு அனுப்பிட்டு வீட்டுல உட்கார்ந்து தனியா பேசிப்பாங்க. கௌரத்னா கதா கரண்ட யாருமே இல்ல, மெவில பேனவா கௌத அவில்லவாகி லமையாக்கோ புத்தாக்கோ அப்படின்னு கேட்பாங்க. என்னன்னா அந்த ஞாபகத்துல புத்தல் இல்ல, பேசுறதுக்கு ஒத்தரும் இல்ல, வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்ல. இப்ப இவங்களுக்கு தூங்க வைக்கிறதும் கொடுக்குற ஹை டோஸ், ஹை பவர் அதுல உள்ளது. அடிக்கிறாரு. எத்தனை வருஷமா? 10 வருஷமா குடிக்கிறாரு. 24 வயசு. உம்மா வாப்பா ஹை எஜுகேட்டட். வாப்பா என்னட்ட வந்தாரு. அவர் சொல்றாரு, என்ன செய்யறது விளங்குது இல்ல சார், உள்ளே தூங்க வைக்கிறாங்க, டேப்லெட்டை கொடுத்து. நான் கேட்டேன், யூரின் போகுதான்னு, படுக்கையில யூரின் போகுதான்னு கேட்டேன். ஓ ஹசரத் அப்படின்னா, நாக்கு குதப்பிக்குது இல்லையா, இது சால வடிதான்னு கேட்டேன். சால வடிதான். ஓ அப்படின்னா, இதெல்லாம் வந்து அந்த டேப்லெட்டை சைடு எஃபெக்ட்ஸ் போதான் விளங்கும். சில நேரங்கள்ல மூடு ஸ்டெபிளைஸ் ஆகிக்குது. மூடு ஸ்டெபிளைஸ் சில வகைகள் இருக்குது, அது ஈரலை கரைச்சிடும். இன்னொன்று இருக்குது ஆன்டிசைகோட்டிக். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அது பெரிய ஆபத்து. இப்ப செகண்ட் ஜெனரேஷனே சஜஸ்ட் பண்றாங்க. செகண்ட் ஜெனரேஷன் இன்றைக்கு டேஞ்சர் ஆனது. நாங்க தெரியாது, நிறைய பெண்கள் குடிக்கிறாங்க, நிறைய ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குற டீச்சர்மார் குடிக்கிறாங்க. நிறைய டீச்சர்மாருக்கு இன்றைக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நிம்மதி இல்ல. நிம்மதி படிப்புல இருந்து அவங்க தானே நிம்மதியா இருக்கணும். நிம்மதிய மனுஷங்க. நான் ஒரு யதார்த்தத்தை உங்கள்கிட்ட சொல்ல வாரேன், உண்மையா சொல்ல வாரேன். நாங்க நிறைய பேர் ஏமாந்து, பெண்கள் ஏமாந்து, நாங்க இன்றைக்கு நிம்மதிய சந்தோஷத்தை பொருள்ல போய் தேடி கொண்டிருக்கிறோம், சொத்துகள்ல போய் தேடி கொண்டிருக்கிறோம். கையில காசு எல்லாமே இருக்குது, ஆனா நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. மௌத்தா போனா நல்லது. ஒரு பெண் வந்தா, அவ திரைக்கு பின்னால வச்சு பேசி கவுன்சிலிங் பண்றேன். அந்த நேரத்துல அந்த அவனோட ஹஸ்பண்ட் சொல்றா, ஹஸ்ரத் எனக்கு தெரிஞ்சதுக்கு எவ்ரிதிங் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அவைலபிள். வாகனம் வேணுமா, பிசினஸ் வேணுமா, அப்ராட்ல பிசினஸ் வேணுமா, எனி டைம் எனி ஹவ் எங்க போகணுமா, புள்ளல் எல்லாமே நல்ல. ஆனா என்னாண்டு விளங்குது இல்ல. அவ சொல்றா, எனக்கு தடமாத்தமைக்கு உள்ளத்துல நிம்மதி இல்லாம இருக்குது, மௌத்தா போனா நல்ல போடி இருக்குது. என்ன பிரச்சனை? காசு இல்லையா, சாப்பிடுறதுக்கு இல்லையா, இல்ல ஹஸ்பண்டால பிரச்சனையா, பிள்ளையரால பிரச்சனையா, குடும்பத்தால பிரச்சனையா, என்வைரன்மெண்டால பிரச்சனையா? ஒன்றும் இல்ல. ஆனா நிம்மதி இல்ல. ஏன் நிம்மதிக்கு காசு, பணம், சொத்து, படிப்பு அதான் நினைச்சு கொண்டு இருந்த கிடைச்சிக்குது, ஆனா நிம்மதி இல்ல. கேட்டு பாருங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒரு டாக்டர் சொல்றாரு, என்ன கூட்டாளி இரவேல டிஸ்பிளின போட்டு முடிச்சார். டிஸ்பிளின போட்டுக்கிறாரு, ஏழாவது டிஸ்பிளின போட்டு. அல்லாஹ் அக்பர். இன்னொரு டாக்டர் சொல்றாரு, நான் வந்து கல்யாணம் முடிச்சிடலண்டா 2 கபருக்கு நடுவுல இடம் ஒண்டிக்குதானே, அந்த இடத்துல போயிட்டு படுத்து கொண்டிருப்பேன், எனக்கு அங்க நிம்மதியா இருக்கேன். அல்லாஹ் அக்பர். எனக்கு தெரியாது. கண்ணியமான அன்பா சொல்ல, ஏன் அதுக்கு பின்னால போனாலும் டாக்டர்கிட்ட அவன் என்ன தெரியுமா சஜஸ்ட் பண்ணுவான்? ஆன்டி பார்க்கின்சன் ட்ரக்ஸ், ஐஎம்டி இன்ஜெக்ஷன். அவங்களுக்கு நோ ப்ராப்ளம், சைடு எஃபெக்ட்ஸ் வரும் தான், ஆனா ஓகே. 6 மாசம் ஆவத்திலே உங்களோட லிவரை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களே. நான் வந்து உங்களுக்கு 2 கிராம் தான் தந்தது, அதுல பிரச்சனை நீக்காது, எதுக்கும் செக். அவரு பயப்பிப்பேன், கரைஞ்சிக்கவும் தெரியாது, அது கரைஞ்சிட்டு போவதும் தெரியாது. அவ்வளவு பவர்ஃபுல். ஏன் குடிக்கிறாங்க? தூக்கம் இல்ல. ஏன் குடிக்கிறாங்க? நிம்மதி இல்ல. அதை போட்டு அப்படியே இருக்கேன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நிம்மதியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, இன்னைக்கு என்னடா வாழ்க்கை. 17 வயசு வாலிபன் தூக்கில போட்டு கொள்றான். நான் 2 கிழமைக்கு முன்னாடி ஒரு பகுதிக்கு போயிருந்தேன். 16 வயசு பொடியன் தூக்கில போட்டுக்கொண்டு. நான் அங்க இருக்கிறேன்.
அங்க அந்த பகுதியில நிகழ்ச்சியில் இருக்கிறேன். எனக்கு இங்க இருந்து இன்னொரு பகுதியில இருந்து கோல் வருது. அங்க 18 வயசு கூடிய தூக்குல போட்டுக்கொண்டு முஸ்லீம் முஸ்லீம் நான் முஸ்லீம் அல்ல, வாலிபர்கள் வாலிபர்கள் இன்றைக்கு நிம்மதியிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ். ஒரு தாய் மகனை கூட்டிட்டு வந்தாரு, A-level எக்ஸாமுக்கு சிட் பண்ண போறான், இவன் படிக்கிறான் இல்ல ஹசரத், நீங்க கவுன்சிலிங் பண்ணுங்க, எங்கட கிளினிக் கூட்டிட்டு வர. நான் உட்கார வச்சு அவனோட பேசுறதுல அவன் என்ன தெரியுமா சொல்றான், நான் எழுப்பி நல்லா தொழுதுட்டு எழுதிட்டு நான் படிக்கிறேன், அதுக்கு பிறகு சாப்பிடுறேன், அது பிறகு தொலை போறேன், மறுவ நான் படிக்கிறேன். என்னோட உண்மை என்ன தெரியுமா நினைச்சு கொண்டிருக்கிறா, தூங்கி எலுமிடத்திலிருந்து படிச்சு கொண்டே இருக்கணும், அதோட தூக்கணும். என்னோட உண்மைக்கு கவுன்சிலிங் பண்ணுங்க ஹசரத் அப்படின்னா. உம்மா கூப்பிடு சொன்னா, உம்மா வந்து நான் நம்புறதுக்கு அடுத்த நோயாளியா போயிட்டா. என்னண்டா இவன் படிக்காட்டி என்ன செய்யறது, முழு வாழ்க்கையில் போயிட்டலியா. பாருங்க அதிகமான வீடியோ உண்மைமாறு இன்னைக்கு அவங்களுக்கு ஏலாது. ஸ்காலர்ஷிப் பின்னால ஓடி 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 அந்த புள்ளோட வாழ்க்கை முடிஞ்சு ரேஸ் ஓடுற, அது சேர்மா டீச்சர்மா ரேஸ் ஓடுற, இங்க ஓலவல்ல புள்ளல் ரேஸ் ஓடுற, மரோ ரேஸ் ஓடுற A-level. கடைசி வீடு பார்த்தா என்ன ஒன்றுமே இல்லை. ஸ்ட்ரெஸ் ஆவி, டிப்ரெஷன் ஆவி. யாரு சொன்ன நிம்மதி அங்க இருக்குது? கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு தீர்வாக தன் பாவ மன்னிப்பு வச்சிருக்கிறார். எங்களால நடக்கக்கூடிய பாவங்களுக்கு இந்த பாவங்கள் தான் கால சுத்துறது. எங்களுக்கு தெரியா, நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் சும்மா வாழ்க்கை கழியுது, வாழ்க்கை போகுது. எனக்கு எத்தனை வாலிப பெண்கள், நான் கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல ப்ரோக்ராமுக்கு போயிட்டிருக்கிறேன், OPD-ல ஆட்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்ப நான் நிகழ்ச்சி செய்ய நிறைய பெண்கள் இருந்ததுனால நான் கீழே பார்த்து கொண்டு தான் நிகழ்ச்சியை செஞ்சேன். அதுக்கு பிறகு பார்த்தா நிறைய பேர் வார்டுகள்ல இருக்கிறாங்க, வந்து கொலையலாம். அவன் நான் ஆர்கனைஸ் பண்ணின டீம்கிட்ட கேட்டேன் எத்தனை பேர் இருக்கிறாங்க. 55 பேர் வந்து சிட் பண்ணிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் 55 பேர் வந்திருக்கிறாங்க, கஷ்டத்தோட வந்திருக்கிறாங்க. 51 பெண்கள் 51 பெண்கள் கேன்சரால தாக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த இடத்துல, அந்த ஹாஸ்பிட்டல்ல. அதுல வாலிப பெண்கள் முடி போயிட்டு தோல் உறிஞ்சி, என்ன எங்களை விட்டா ஆள் இல்ல, ரோட்ல தெரிஞ்சாங்களே, ஒரு பெரிய ஒரு போனை வச்சுக்கொண்டு அந்த ஸ்கார்பை கட்டி கொண்டு சல்வார் கிட்டே போட்டுக்கொண்டு முடியையும் திறந்து கொண்டு முகத்தையும் திறந்து கொண்டு ஸ்டைலா போனாங்க. அல்லாஹ் திருப்பி விட்டான், இங்க வந்து சேர்ந்து இருக்கிறான். இந்த பாருங்க, ஒரு கணக்கு இல்ல. ரோட்ல எப்படி போகணும்னு தெரியா, எப்படி ஒழுக்கமா இருக்கணும்னு தெரியா, ஆடைகள் எப்படி அணியணும்னு தெரியா, எப்படி பரதா போடணும்னு தெரியா, ஒரு பெண்ணுடைய ஆடை என்னன்னு தெரியா. அந்த பெண்ணுடைய ஆடை இந்த மார்க்கம் என்ன சொல்லுது, தலையிலிருந்து கால் வரையில பூர்த்தியா மூடுங்க. ஒரு பெண் வெளியில போகத்திலே முகத்தை திறந்துட்டு போறா, கையை திறந்துட்டு போறா, காலில் விளங்குது, ஒரு அந்நிய ஆண் பார்க்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அந்த உறுப்புகளை அல்லாஹ் நரக நெருப்பின் மூலமா எரிப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முகத்தை மட்டுமல்ல, காலை மட்டுமல்ல, கையை மட்டுமல்ல இருக்கிறது, முழு குடும்பமே போயிட்டு எரியும். இன்னொரு ரிவாயத்துல சொன்னாங்க, ஒரு பெண் வெளியில போகத்திலே இந்த மாதிரி தன்னை அவள் அலங்கரிச்சு கொண்டு உறுப்புகள் தெரிகிற விதத்துல போவாளா இருந்தால் அவளுக்கு வறுமை உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். கஷ்டம் வீட்டுக்குள்ள வறுமை. வெளியில போகத்துல எப்படி போறோம்னு பாருங்க, எப்படி எங்களோட நிலைமைகள். அதிகமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமா பெண்களை நான் நரகத்துல கண்டேன், அதிகமான பெண்கள் நரகத்துல கண்டேன். என்ன காரணம்? சில பெண்கள நாக்குக்கு தானே நாக்கு, அந்த நாக்கை இழுத்து பெருவரல்ல கட்டிக்கிறாங்க. சொன்னாங்க, சில பெண்களுடைய நாக்கை இழுத்து பெருவரல்ல கட்டப்பட்டிருக்குது. சில பெண்களோட மார்பகங்களால தொங்க வைக்கப்பட்டிருக்குது. சில பெண்களுடைய தலைகளுக்கு அடிக்கப்படுது, அந்த தலைகள் கலண்டு போகுது, திருப்பி வந்து அதே இடத்துல நிக்குது. ஒவ்வொரு விதமான அந்த பயங்கரமான சோதனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் பெண்கள் அந்த அளவு தூரத்துக்கு உங்களை நீங்க பக்குவப்படுத்திக்கோங்க, பாதுகாப்பா இருங்க. உங்களோட வாய், உங்களோட நாக்கு, அந்த நாக்கை பாதுகாத்துக்கோங்க. நீங்க ஒன்று கொண்டு பேசிட்டு போவான, அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க, நல்ல யோசிச்சு டிப்ளமேட்டிக்கலி நீங்க செயல்படுங்க. நினைச்ச மாதிரி நடந்துடாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சாங்க. அவ்வளவு தூரத்துக்கு ஏன் அந்த விளைவுகள் உண்டாகும். நிறைய பெண்களுக்கு மனநோய்,
ஒன்றும் இல்லை. அது பிறகு வாராங்க டொய்லெட்ல இது துவாவும் இல்லை ஒன்றும் இல்லை. அது ஜின் ஷைத்தான் வசிக்கிற இடம் டாய்லெட். அப்ப அதுக்கு பிறகு வந்தா ஒரு மாதிரி இரவெல்லாம் தூக்கம் இல்லை, இல்லாட்டி ஒரு மயக்கம் மாதிரி. அது பிறகு ஜின் ஜின் பிரச்சனை. இப்ப ஜின் பிடிச்சிக்குது, இப்ப ட்ரீட்மெண்ட் கொண்டு போகணுமா? அல்லது ப்ளீடிங். நிறைய பெண்களுக்கு வந்து மென்சஸ், அது மென்சஸ் காலத்துல தான், மென்சஸ் இல்லாத காலத்துல இருந்து நிறைய ப்ளீடிங் ஆகுது. நிறைய பேர் நினைக்கிறாங்க உடம்புல பிரச்சனை, இன்னும் கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க அது வந்து ஜின் ஷைத்தானுடைய அசராத் அப்படின்னு. அதுக்கு எத்தனை ஜின் வைத்தியர், அங்க ஒருத்தர சொன்னோடனே அங்க கூட்டு போற, இங்க ஒருத்தர சொன்னோடனே இங்க கூட்டு போற. பாப்பா வேன வித்து ஜின் வைத்தியம் செய்யறாரு, சொத்துக்களை வித்து ஜின் வைத்தியம் செய்யறாரு. லேஸ் ஆயிச்சா? இன்னும் லேஸ் இல்லை, இன்னும் லேஸ் இல்லை. எப்படி நீங்க நடந்து கொள்றீங்க வீட்டுக்குள்ள, எப்படி ஒரு நடத்தைகள், எப்படி? கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் இரக்கமானவன், ஒரு நாளும் கஷ்டப்படுத்துறவன் அல்ல, அநியாயம் செய்யறவன் அல்ல, எங்களை வேதனைப்படுத்துறவன் அல்ல. அல்லாஹ் இரக்கமானவன். ஏன் இந்த மாதிரியான என்னடா இந்த வாழ்க்கை, எனக்கு என்ன நடந்திருக்குது, இப்படி ஏன் சோதனை, இப்படி ஏன் என்ன நிலைமை? அப்படியெல்லாம் நாங்க நினைக்கிற அளவுக்கு அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்தல்ல. ஆனா எங்களோட செயற்பாடுகள், எங்க நடத்த ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். உள்ளத்துல கைய வச்சு கேட்டா நான் எங்க இருக்கிறேன், என்ன நிலைப்பாடு என்ன, என்ன நிலைமைகள் என்ன. போன் எடுத்து பாருங்க. போன்ல இன்றைக்கு நான் பொதுவா சொல்றேன், உண்டு, மன்னிச்சுவாங்க யாரும், நான் ஒரு உண்மையை சொல்றேன். உண்மையை இது பாருங்க. போன் இருக்குது, பெரிய போன், ஆண்ட்ராய்டு போனுக்கு தானே. ஆண்ட்ராய்டு போன் பொதுவா பாவிக்கிறவங்க அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பெண்கள் இந்த பெரிய போனை பாவிப்பாங்க இருந்தா, ஆண்ட்ராய்டு போனை பாவிப்பாங்க இருந்தா, அவங்க சாலிஹான பெண்ன்றது, சாலிஹான பெண்ன்றது சரியான கஷ்டம். உள்ளத்துல கைய வச்சு அவங்க கேட்டா விளங்கும், நான் எங்க இருக்கிறேன் இந்த டிவைசஸோட நான் எங்க இருக்கிறேன் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். மெயினா ப்ராசஸ் அதுதான், மெக்கானிசம் அதுதான், அவங்களோட டெக்னிக்கல் அதுதான். ஏழாவது தப்புறது. ஒரு பக்குவமான பெண்ண வானம், எனக்கு இது தேவையில்ல, நான் என்ன பாதுகாத்துக் கொள்ளணும், என்ன பார்வையை பாதுகாத்துக் கொள்ளணும். என்னன்னா இந்த பாருங்க, பெண்கள் சர்வசாதாரணமா வீடியோல, பெண்கள் இன்றைக்கு சாதாரணமா போட்டோல, ஒரு இடங்கள் எல்லாம் அந்த முசீபத் வந்திருக்குது. இன்றைக்கு அது தனியான ஒரு முசீபத். வாலிபர்கள் பெரியவங்க எல்லாம் இன்றைக்கு போட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, அது ஒரு முசீபத் பள்ளிக்குள்ள வந்திருக்குது. வீடியோ பண்றதும் போட்டோ எடுக்கிறதும் இப்ப பயப்படுறாங்க. எனக்கு பிரச்சனை உண்டாயிட்டு வருது. போட்டோஸ்லால அதை என்னென்ன செய்யலாம், அப்சலுக்கு போட்டு என்னென்ன மாத்தலாம்ன்றதுல இப்ப பயம் உண்டாகிக்குது எல்லாருக்குமே. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் எங்கட மார்க்கம் அல்ல, இது மார்க்கத்தை விட்டு தூரமாக்குறது, தீனை விட்டு ஷோ இல்ல. எங்கட மார்க்கம் ஷோ இல்ல, ரியாலிட்டி, இது ஃபண்டமெண்டல், அடிப்படை. இதெல்லாம் வச்சுக்கொண்டு நாங்க எங்கட அந்த ஷோ காட்டி கொண்டிருக்கிறது இல்ல. வாலிபர்கள் நல்லா விளங்கிக்கோங்க, இதெல்லாம் வாழ்க்கையில முசீபத்தை உண்டாக்கும். போன்கள், டிவைசஸ் தேவைக்கு பாவீங்க. சோசியல் மீடியா அல்லாஹ் குடிக்க ஆரம்பிச்சாண்டா எங்க போயிட்டு நிக்கும் தெரியாது. அதிகமான வாலிபர்களை நீங்க பாருங்க, முடி போயிட்டு முன்னால அந்த ஒரு வாலிபர் சொல்றாரு, 26 வயது அவருக்கு, அவர் கல்யாணம் பேசி வாராங்களாம். எப்ப பார்த்தாலும் வாரங்கள்லாம் வானம்ட்டு போறார். அவர் இப்ப மனநோயாளியா போயிட்டு, நாங்க என்ன செய்தி அப்படியே ஃபுல்லா தட்ட விடுது. என்ன தெரியுமா காரணம்? போன் டிவைசஸ். இரவு நேரத்துல டிவைஸ கையில நீங்க எடுத்தீங்கடா, கையில டிவைசஸ் பாவிச்சீங்கடா, இரவு நேரத்துல எங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்குது. இன்டர்னல் ஆர்கன்ஸ் சேலை குறைக்க ஆரம்பிச்சு, மெயினா சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும். சென்ட்ரல் நர்வ்ஸ் கொலாப்ஸ் ஆகத்துல இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆகும். இன்டர்னல் ஆர்கன்ஸ் கொலாப்ஸ் ஆனா எங்களுக்கு அங்க ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகாது. இப்ப உடம்பு ஆரோக்கியமா இருக்காது. இவர் படுக்கிறார் 1 மணிக்கு, 2 மணிக்கு, 3 மணிக்கு, இந்த சொறி உண்டாகும். இந்த இடங்கள்ல எல்லாம் சொரிய ஆரம்பிக்கும், தொடப்பகுதி எல்லாம் சொரிய ஆரம்பிக்கும். என்னன்னா இரவில முடிச்சா அதுக்கு பிறகு கண்ணுல தூக்கம் இருந்து கொண்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் கோபப்படுவார், கோபம் அதிகமா வரும். என்றால் இரவேல அல்லாஹ் தூக்கத்துக்கு வச்சிருக்கிறார். ஆனா இவர் செய்யற தவறால அப்படியே வாழ்க்கையில முசீபத் உண்டாக ஆரம்பிக்கும்.
நிம்மதி இல்லாம போகும். வெளியில நின்று கொண்டு பிடியமாரோட உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறாரு, கட்டில உட்கார்ந்து கொண்டு, போக்குல உட்கார்ந்து கொண்டு, அங்க இங்க இரவையில தூக்க வேண்டிய நேரத்துல. இது வாழ்க்கையில முசீபத்தை உண்டாக்கும். அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் இல்ல. இப்ப என்ன செய்யறது? முடிய நாட்டோடும், முடிய நாட்டோடும். 10,000 முடி நாட்டுறா, சும்மா 1000 2000 எல்லாம் நாட்ட மாட்டான். 10,000 முடி நாட்டுறதாக இருந்தா 10,000 $10,000 அதுக்கு இல்ல, அதை விட கூட நாட்டு கணக்கு படி கோடி கணக்கு வருது. கோடி கணக்கு முடிய நாட்டுறதாக இருந்தா அதுவும் 100% சக்சஸா தெரியாது. உள்ளுக்கு போற செல் சம்டைம் அதனால கேன்சர் உண்டாகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய அதை பத்தி எழுதிருக்கிறாங்க. அது ஒரு அழுதுவே இல்லை, கவலைப்பட்டவே இல்லை. சொறி உண்டாகிருச்சுண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு பின்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்ப வாலிப பெண்களும் இந்த முசீபத்துல மாட்டிப்பட்டு இருக்கிறாங்க. வாலிப பெண்கள்ட முடி போக ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கும் விதவிதமான நோய் உண்டாகும். இரவேல கையில டிவைசஸ் எல்லாம் பாவிக்க ஆரம்பிச்ச வாலிபர்களே, அல்லாஹ் தந்த வாழ்க்கை, வாலிப சகோதரிகளே, அல்லாஹ் தந்த வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாதீங்க, அழிச்சு கொள்ளாதீங்க. அல்லாஹ் தந்திருக்கிறான் எங்களோட வாழ்க்கையை நிம்மதியா சந்தோஷமா கழிக்கிறதுக்கு, நாங்க இபாதத்தோட கழிக்கிறதுக்கு. ஆனா எங்களோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகி போய்த்திருச்சுட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்களோட பாவத்துடைய விளைவுதான் திருப்பி திருப்பி அடிக்கும். இதுல உண்டிக்குது அந்த பாவம். எப்படின்னா நாங்க பாவத்தை நினைக்கிற எப்படின்னா வட்டி எடுக்கிறது, முதற்கு அடிக்கிறது, அபகரிக்கிறது பாவம் தான். அதை விட அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தானே தொழுகையை விட்டுரும், நோன்பை விட்டுரும், நாங்க குர்ஆன் திலாவத்தை விட்டுரும். இது எல்லாமே பாவம் தான். ஃபர்லாக்கப்பட்ட இபாதத்துகளை விட்டதும் பாவம் தான். அல்லாஹ் கடமையாக்கினவையில விட்டதும் பாவம். இது அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. இன்னொன்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, 2 விதமான பாவம். ஒன்று பெரும் பாவம், இன்னொன்று சின்ன பாவம். பெரும் பாவம் ஹதீஸ்ல வந்திருக்குது, சின்ன பாவங்களும் ஹதீஸ்ல வந்திருக்குது. நாங்க பெருசா நினைக்கிறல, இன்னொருத்தரை பத்தி புறம் பேசுறது, இன்னொருத்தரை பத்தி கெட்டெண்ணம் வைக்கிறது, பெருமை, என்ன விட்டா ஆள் இல்ல நான் அப்படின்ற மமத பாவம். மற்றவங்களோட அதாவது பொருட்களை அபாரிக்கிறது பாவம். சின்ன சின்ன பாவங்கள் எங்களுக்கு தெரியாது. பிசினஸ்ல போயிட்டு கொண்டு நாங்க செய்யற பொய்கள், எத்தனையோ விதமான பொய்கள் பாவங்களாக அது எழுதப்படும். அந்த பாவங்கள் ஹராமான பார்வை பாவம், ஹராமான பார்வை பாவம். நாங்க ஆனா பெருசா யோசிக்கிறோம்ல, சும்மா ரோட்ல போறது தானே பாக்குறோம், ஹராமான பார்த்துட்டோம். ஹதீஸ்ல கடினமான எச்சரிக்கை வந்திருக்குது. நாங்க ஒவ்வொருத்தரும் பயப்படணும். உலமாக்கள் எழுதுறாங்க கிதாபுகள்ல, யாரு ஹராமான பார்வை பார்ப்பாங்களோ, நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க, வாலிபர் நல்லா கேட்டுக்கோங்க, வாலிப பெண்கள் கேட்டுக்கோங்க, யாரு ஹராமான பார்வையை பார்ப்பாங்களோ அவங்களோட உடம்புல இருந்து துர்வாட வீசும். வேர்க்கும் தானே, அந்த வேர்வை நாத்தம்டா நினைச்சுவோங்க. ஒண்டிக்குது வயிற்றுல குடலோட சம்பந்தப்பட்டு வாரது, அது உடம்புல இருந்து வெளியாகிற தண்ணி நாத்தமாக இருக்கும். ஆனா இது ஹராமான பார்வையுடைய விளைவு. சயின்ஸ் இருக்குது, அது சயின்ஸ் எல்லாம் சொல்றதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை. பார்வையால எப்படி வேர்வை எஃபெக்ட் ஆகும் அப்படின்றது அது சயின்ஸ் இருக்குது. அதுக்கு அது அல்லாஹ் வச்சிருக்கிற பயங்கரமான ஒரு சோதனை. ஹராமான பார்வை வாழ்க்கையில முசீபத்தை உண்டாக்கும், வறுமையை உண்டாக்கும், நிம்மதியை இல்லாமலாக்கும். ஹராமான பார்வையினால ஏற்படுற பயங்கரமான விளைவு சொல்லவா? பறைகான இணைவ அது மௌலானா யூனுஸ் ரஹ்மஹுல்லாஹ் தேவ்பந்து, இந்தியாவில தேவ்பந்துக்கு பக்கத்துல சஹாரன்பூர்ல ஹதீஸ் பாடம் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல புகாரி பாடம் நடத்தினார். அல்லாஹ்வுடைய மிக நெருக்கமான இறைநேசர் வஃபாத் ஆயிட்டாங்க. பெரும் உலமாக்களோட உஸ்தாத் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹ்வுடைய மாணவன். ஆனா அப்ப தேவ்பந்துல ஓதுற காலத்துல நான் போவேன், அங்க பாடத்துக்கு போவேன். சில நேரங்கள்ல லீவு நாள்ல அங்க பாடத்துக்கு போனா அதாவது பாடத்துல அடிக்கடி சொல்லுவார், जो इस आंख की हिफाजत नहीं करता अल्लाह उसको अल्लाह अल्लाह कहने की तौफीक को खत्म कर देता. பயங்கரமான நிலைமை என்ன தெரியுமா? யாரு இந்த ஹராமான பார்வைய பார்க்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்ற பாக்கியத்தை இல்லாமலாம். குர்ஆன் ஓதுறதுக்கு இன்பம் வராது, தொழுகிறதுக்கு இன்பம் வராது, பள்ளிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இன்பம் வராது,
நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு இன்னும் வராது. தொழுகையில இமாம் கொஞ்சம் டைமை கூட்டினா பின்னால இருக்கே இடாது. இமாம் சாப் பிம்பர்ல குத்துபாவை கொஞ்சம் கூட்டினா இருக்கே இடாது. போலீஸ்ல போய் உட்கார்ந்து கொண்டு இருப்பாரு, மீட்டிங்ல போய் உட்கார்ந்து கொண்டிருப்பாரு, ரோட்ல நின்று கொண்டு காய்ச்சி கொண்டிருப்பாரு. ஆனா பள்ளிக்குள் இருக்கேலா தட்டமாத்தம் ஏலா, வெளியில போ வெளியில போ வெளியில போ. இது ஹராமான பார்வையுடைய விளைவு. அல்லாஹ் பாதுகாப்போனும். அல்லாஹ் அதுக்கு திருப்பி அடிக்கிறான். கண்ணியமான அன்பார்ந்த சொல்ல ஒவ்வொன்றும் அல்லாஹ் பாதுகாப்போனும். வாழ்க்கையில முசீபத், வாழ்க்கையில நிம்மதியில்லாத நிலைமை, இந்த பாவத்துடைய விளைவு ஒன்று என்ன தெரியுமா? ஒன்று திருப்பி உடனடியாக அடிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதஷ அவுட், ஹதஷ அவுட், கால்ல ஒரு முள்ளு குத்திப்படுது, கால்ல முள்ளு குத்திப்படுது. அந்த நேரத்துல யோசிங்க, இந்த கால்ல எப்படி முள்ளு குத்தி பட்டுச்சு, நான் என்ன பாவம் செஞ்சேன்? செருப்புடைய பட்டி பீயுது, செருப்புடைய பட்டி பீயுது, செருப்புடைய பட்டி எப்படி பெஞ்சிச்சு, நான் என்ன பாவம் செஞ்சேன்? யோசிங்க. பாவத்துக்குரிய விளைவும் உடனடியாக திருப்பி அடிக்கும். அது கண்ணால நாங்க பார்த்து கொண்டிருப்போம். இந்த பாவத்துக்கு இந்த விளைவு, இந்த பாவத்துக்கு இந்த விளைவு. ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதர் அல்லாஹ் தஆலா அவனுக்கு ரிஸ்க கொடுக்கிறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறான். ஆனா அவன் செய்யற ஒரு பாவம், பிதன்பின் யுஸீபுஹு, ஒரு பாவத்தின் காரணமா அந்த ரிஸ்கை இல்லாமல் ஆக்குறான். நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு விளங்கி சொல்றதுக்கு மாறி ஹதீஸ்ல வரதுடைய உதாரணத்தை சொல்றேன். ஒரு மனிதன் கடன் வாங்கிட்டான், ஒருத்தன்ட்ட கடன் வாங்கிக்கிறான். அல்லாஹ்ட்ட துஆ செய்றான், யா அல்லாஹ் எனக்கு கடனை நிறைவேற்றணும், நான் கடனை நிறைவேற்றிதாயா அல்லாஹ். அல்லாஹ்ட முடிவுல வருது கடன் நிறைவேற்றதுக்குரிய ஏற்பாடு செய்கிறது முறை வந்து அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். ஒரு காலையில போறாரு பஜாருக்கு, போயிட்டோன்னே ஹராமான பார்வை, ஹராமான ஒரு செயல்ல ஈடுபடுறாரு. இது அல்லாஹ் முடிவு செஞ்சு வச்சிருந்தானே, அல்லாஹ் அதை இல்லாமலாக்கிடுவான், அதை இல்லாமலாக்கிடுவான். எங்களோட வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் எங்களுக்கு லேசுபடுத்தி தந்திக்கிறான். ஆனா அப்பப்ப எங்களால நடக்கிற பாவங்களால அது அப்படியே அடிபட்டு வைத்திடுது, இல்லாம வைத்திடுது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒன்றிக்கிற நாங்க பாவம் செஞ்சிட்டோம், அது எங்களுக்கு திரும்பி அடிக்குது. அதோட நாங்க இன்னமும் சமாளிச்சு கொண்டு போறோம். பாவத்துல ஈடுபடுறோம், அது போல அடிபட்டுது, ஏச்சுப்படுது, கஷ்டப்படுறோம், சிரமப்படுறோம், அடிபட்டு கொண்டு போறோம். ஆனா ரெண்டாவது ஒரு விளைவு ஒன்றிக்குது, அதுதான் பயங்கரமானது. நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ஒருத்தர் பாவம் செய்யறாரு, தவறு செய்யறாரு, அல்லாஹ் அத அவர்த மனைவியால வெளிப்படுத்துவார். ஒரு பாவம் செய்வாரு, பிள்ளைகளால வெளிப்படும். பாவம் செய்வாரு, குடும்பத்துல வெளிப்படும். பாவம் செய்வாரு, பிசினஸ்ல வெளிப்படும். பாவம் செய்வாரு, இவருக்கு நெருக்கமான இருக்கக்கூடிய மனசுக்கு தாங்க இல்லாத நிலைமை உண்டாக்கக்கூடிய இடத்துல வெளிப்படும். பயங்கரமான நிலைமை. ஹதீஸ்ல வருது, ஆண்களே, வாலிபர்களே, பக்குவமாயிருங்க, பத்தினித்தனமாயிருங்க. மகரம் இல்லாத பெண்கள் இருக்கிறாங்களே, மகரம் இல்லாத பெண்கள விஷயத்துல பத்தினித்தனமா இருங்க, தவறாக நடக்காதீங்க, தவறான தொடர்பு உண்டாக்கி கொள்ளாதீங்க, ஹராமான தொடர்புக்கு போகாதீங்க, அவங்களோட போயிட்டு பேசாதீங்க. உங்களை பாதுகாத்துக்கோங்க, பத்தினித்தனமா இருங்க. அதுக்கு அல்லாஹ் தார வெறுமது என்ன தெரியுமா? உங்களோட பெண்கள் பத்தினித்தனமா இருப்பாங்க, உங்களோட மனைவி பத்திரித்தனமா இருப்பா, உங்களோட பிள்ளைகள் பத்திரித்தனமா இருப்பா, உங்களோட உம்மா பத்திரித்தனமா இருப்பா, தாத்தா தங்கச்சிமார் பத்திரித்தனமா இருப்பா. நீங்க ஹராமான விடயத்துல ஈடுபட்டுட்டீங்க, விபச்சாரத்துல ஈடுபடுறீங்க, விபச்சாரத்துல ஈடுபடுறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இந்த வார்த்தையில சொல்றேன், ஹதீஸுடைய அந்த மீனிங்க இந்த வார்த்தையில நான் சொல்றேன். ஒரு மனிதன் 2000 ரூபாய் கொடுத்து விபச்சாரத்துல போய் ஈடுபடுறான், ஒரு மனிதன் 2000 ரூபாய் கொடுத்து விபச்சாரத்துல ஈடுபடுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதனுடைய குடும்பத்துல ஒரு பெண் 25 காசுக்காக வேண்டி விபச்சாரத்துல ஈடுபடாத வரையில அந்த மனிதனை அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான் அப்படின்னா. ஒரு ஆண் அவனுடைய பாவம், அவன் செய்யற தவறான செயல்னால அவன் குடும்பத்தில் உள்ள பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. கண்ணியமான அன்பான சோர்லே, வாப்ப பாவம் செய்வாரு, பிள்ளைகளை வெளிப்படும். பிள்ளைகளை போட்டு அடிக்காதீங்க, பிள்ளைகளை போட்டு ஏசாதீங்க. நான் அதிகமா சொல்றது பேரண்டிங்ல, உம்மா வாப்பமார், நீங்க முதலாவது உட்கார்ந்து நாங்க 2 பேரும் என்ன பாவம் செய்யறோம் யோசிங்க. பாருங்க,
ஒரு ஒரு பேரண்ட்ஸுக்கு பாப்பாக்கு கவுன்சிலிங் பண்ற சப்ஜெக்ட் ஒன்று வந்துச்சு. என்னண்டா மகள் பாஞ்சு போயிட்டு 19-20 வயசுல ஒருத்தரோட பாஞ்சு போயிட்டு இப்ப அழுகுறாங்க வீட்டுல. நான் அப்ப என்கிட்ட வந்தவர்கிட்ட சொன்னேன், நீங்க போயிட்டு அவன்கிட்ட கேளுங்க என்ன பாவம் நடக்குது, உங்கள் 2 பேராலும் என்னமான பாவங்கள் இருக்குதா, பாவங்கள் நடக்குதா, அதை கொஞ்சம் நல்லா. அவர் என்னட்ட சொன்னாரு, நல்ல குடும்பம் ஹஸ்ரத், அது அப்படி நடந்தது எங்களுக்கு ஆச்சரியம் எல்லாருக்கும். அப்படி அந்த குடும்பத்துல நடக்கலான்னு வந்துருது எங்களுக்கு தெரியும் அவங்கள. நான் சொன்னேன் எவ்வளவு காலமா தெரியும், கல்யாணம் முடிச்சு வந்த காலம் தெரியும், போயிட்டு கேளுங்களே, இன்னொன்று சும்மா போயிட்டு கேளுங்களே. அவர் சொல்றாரு வந்து திருப்பி, அது நீங்க எப்படி சொன்னீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், என்ன சொன்னாங்க, இந்த பிள்ளையோட உமா பாஞ்சு வந்து தான் கல்யாணம் முடிச்சுக்கிறான், பாஞ்சு வந்து தான் கல்யாணம் முடிச்சுக்கிறான். 20 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் தானா கொடுத்திருக்கிறான் சோதனை. அல்லாஹ் மறக்கல, அல்லாஹ் மறக்கல, பிள்ளையால வெளிப்படுத்துறான். உண்மை செஞ்ச தவறு பிள்ளைகளால வெளிப்படும். இது நல்லா விளையுங்க. பிள்ளைக்கு சும்மா கவுன்சிலிங் பண்ண போகாதீங்க, புள்ள கேச போகாதீங்க. சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கவுன்சிலிங் இல்ல. 8 வயசு 10 வயசு 12 வயசு பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் இல்ல. புள்ள பொய் சொல்றானா, புள்ள சொல்றத கேட்கிறான் இல்லையா, புள்ள அடம் பிடிக்கிறாரா, புள்ள சோம்பல்தனத்தில் இருக்கிறாரா பாருங்க. வாப்பா அம்மா உட்காந்து நான் என்ன பாவம் செய்யறேன், 15 வயசு புள்ள யூரின் பண்றாரா, 12 வயசு புள்ள யூரின் பண்றாரா, நல்ல ஆக்டிவா இல்லையா, புள்ள வந்து ஒழுங்கு இல்லையா பாருங்க உம்மா வாப்பா. ஏண்டா அல் வலது ஃபீ சிர்ரி அபீஹி, உம்மடே வாப்படே ரகசியம் தான் புள்ளல், உம்மடே வாப்படே ரகசியம் தான் புள்ளல். அல்லாஹ் இரக்கமானவன், ஒரு நாளும் சோதிக்கிறல்ல, அப்படி சோதிக்கிறல்ல. ஒன்றிக்கிறே சோதனை வரும், வேதனை அல்ல, சோதனை வரும். ஆனா நிம்மதியாக இருப்பாரு, சந்தோஷமா இருப்பாரு, துவாவோடு இருப்பாரு, இருக்கிற அமலெல்லாம் கூடிக்கொண்டு போகும், கூடிக்கொண்டு போகும். ஆனா அவருடைய வாழ்க்கையில அவர் கஷ்டமா நினைக்க மாட்டாரு. இன்னொன்றைக்கு அதுதான் வேதனை. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உடஞ்சு போவாரு, அமளிபாதத்தில் இல்ல, அல்லாட தொடர்பு இல்ல, தூரமாய் கொண்டு போவாரு. அங்க அது அல்லாட அதாபு, அல்லாட அதாபு. ஒவ்வொருத்தரும் நாங்க பயப்படணும், எங்களால எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை வீணாகிடக்கூடாது, எங்களால எங்களோட குடும்பத்துல வாழ்க்கை வீணாகிடக்கூடாது. பாவத்துக்கு போறோமா நினைங்க, நான் என்ன நான் இத பாவத்தால என் புள்ளட வாழ்க்கை வீணாகும், என் மகண்ட என் மகள்ட வாழ்க்கை வீணாகும், என் மனைவியிட வாழ்க்கை வீணாகும். தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பயப்படுங்க, அல்லாஹ் பயப்படுங்க. செய்யற ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், மறக்க மாட்டான், மறக்க மாட்டான். அது விளைவு அங்க வரும். 3வது பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா, பயங்கரமான விஷயம், பாவம் செஞ்சுட்டு போறாரு, சிம்பிளா நினைச்சு கொண்டு போறாரு, யாரும் பாக்குறாரு இல்ல, யாரும் கேட்கிறாங்க இல்ல, தனியா செஞ்சுட்டு போறேன் தானே பாவத்தை, யாருக்கு தெரியும் நான் செய்யற பாவம் இப்படிட்டு போறாரு. ஆனா அல்லாஹ் மறக்க மாட்டான், பின்னால விளைவை உண்டாக்குவான். பின்னால வாலிபர்களே நல்லா கேட்டுக்கோங்க, வாலிபம் எங்களை விட்டா ஆள் இல்ல, கட்ஸ் தெம்பு உடல்ட ஆரோக்கியம். ஆனா நாங்க பாவம் செய்யறோம், நினைச்ச மாதிரி நடந்து கொள்றோம், பின்னால அல்லாஹ் சோதிப்பான், பின்னால சோதிப்பு. நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், இல்ல வெளிநாட்டுல ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்ப என்ன இது நெருக்கமான ஒரு கூட்டாளி, அவருடைய வீட்டுல நான் இருக்கிறேன். அப்ப ஒரு ஒரு பொடியனை பார்த்தேன், ஒரு 5 வயசு 6 வயசு பொடியன் உண்டு, அங்க வந்திருக்கிறாரு, அழகான பொடியன் உண்டு, அது அழகான பொடியன். அவர்த காது இல்ல, காது இல்ல, பார்த்தோன்னே மேல் பூசி பூசி போட்டுச்சு, காது இல்லை, இந்த காது ஒரு காது இல்லை, மேல் பூசி போட்டுச்சு, அழகான பொடியன் பார்த்தா. அப்ப நான் அங்க ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷமா வேலை செய்யறத அவர்கிட்ட நான் கேட்டேன், ஆஜி இது என்ன செய்தி, அழகான புள்ள இருந்து பாருங்களே நடஞ்சி புள்ளட நிலைமை. அவர் 2 பேர் வாய்க்கு என்ன தெரியுமா சொன்னாரு, எனக்கு இவங்களை நல்லா தெரியுது, இவன் வாப்பா வாலிபத்துல செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை அல்லாஹ் கொடுத்த, அல்லாஹ் பாதுகாப்பு. ஹாஸ்பிட்டல் வழியில சீரழிஞ்சு கொண்டு புள்ள நோமலா வந்து பாருங்க, இன்னைக்கு நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. எத்தனை வீடுகள் என்ன வாலிபத்துல செய்யற பாவம் அல்லாஹ் ஒரு நாளும் விடமாட்டான். புள்ள இல்லை, கல்யாணம் முடிஞ்ச எத்தனையோ வருஷம் புள்ள இல்லை, வாலிபத்துல என்ன பாவம் செஞ்சீங்க, அதுதான் தௌபா, அதுதான் இஸ்திக்பார். பாவத்திலிருந்து வெளியில வாரது, பாவத்தை அழிச்சு கொள்வது. ஒவ்வொருத்தரும் நாங்க பயப்படுவோம்,
ஒவ்வொருத்தரும் பயப்படுவோம். இமாம் ஜஹாபி ரஹ்மத்துல்லா ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க. ஒரு பயங்கரமான நிலைமை. ஒவ்வொருத்தரும் நல்லா விளங்கிக்கோங்க, நாங்க எங்களை பரிசுத்தப்படுத்திக்கிறோம். அவங்க எழுதுறாங்க கிதாபுல, ஒரு மனிதர் இமாம் ஜஹாபி ரஹ்மத்துல்லா மிகப்பெரிய இமாம், பஜாருக்கு போகத்திலே ஒருத்தர் சொல்றாரு, என்ன பாருங்க, என்ன பாருங்க, படிப்பின பெறுங்க, என்ன பாருங்க, படிப்பின பெறுங்க அப்படின்னு சொல்றாரு. மக்கள் எல்லாம் ஒன்று கூடினாங்க. ஒன்று கூடினா அவருடைய கைக்கு தானே, அவருடைய கையிலிருந்து சீலும் சலமும் வடிஞ்சு கொண்டிருக்குது. கை இல்ல, கையிலிருந்து சீல் சலம் வடிஞ்சு கொண்டு இருக்குது. பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. அவர் எதிரிமா சொல்றாரு, என்ன பார்த்து படிப்பின பெறுங்களோ, என்ன பார்த்து படிப்பின பெறுங்க. நாங்க என்ன செய்ய சொல்லுங்களே, என்ன தெரியுமா? அவர் கேட்கிறார், என்ன தெரியுமா, நான் தான் இந்த ஊர்ல இருந்த பெரிய பணக்காரர், வசதியான ஆள், என்கிட்ட பலம் இருந்துச்சு, என்கிட்ட எல்லா விதமான கட்ஸும் இருந்துச்சு, நான் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க, அப்படியான ஆள் தான் நான். ஒரு நாள் என் வீட்டுல சாப்பாட்டுக்கு நான் மீன் வாங்குறதுக்கு கடலோரத்துக்கு போனேன். அந்த கடல் பகுதிக்கு போயிட்டு மீன் வாங்க போகத்துல யாருமே இல்ல. ஒரே ஒரு மனிதர் பலகீனமானவர் மீனை எடுத்துட்டு வாராரு. நான் சொன்னேன், இந்த மீன் எனக்கு தான். அவர் சொன்னாரு, இந்த மீன் என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகள் பசியிலிக்கிறாங்க, என் மனைவி பசியிலிக்கிறாங்க, அவங்களுக்கு தான் நான் இதை கொண்டு போனேன். அவர் சொன்னாரு, நான் சொன்னேன், இல்லை எனக்கு தான். அவர் பலகீனமானால் அடிச்சு நான் மீன் எடுத்துட்டு போய்த்துட்டேன். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் பயப்படுங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் பயப்படுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அல்லாஹ் சோதிக்க ஆரம்பிச்சான். எங்களுக்கு போறதுக்கு இடம் இல்லை. நிறைய பேரை நீங்க பாருங்க, எனக்கு நிறைய இந்த ரிப்போர்ட்கள் அனுப்புவாங்க, டாக்டர் எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. என்ன பாருங்க, அதுல தெரியல, ஒன்றும் இல்லை, நோமல். ஆனா 3 வருஷமா நோய், 4 வருஷமா நோய், 2 வருஷமா நோய். ஆனா ரிப்போர்ட்ல பார்த்தா ஒன்றும் இல்லை. இப்ப இவங்க என்ன தெரியுமா நினைக்கிற, ஜின் பிரச்சனை, என்னமோ ஜின் தான் உள்ளுக்கு இருந்து கொண்டு இதெல்லாம் செய்றீங்க. சரி, ஜின் வைத்தியம் எத்தனை நாள் செஞ்சீங்க? 1 வருஷத்துக்கு மேல ஜின் வைத்தியம் குறைஞ்சிச்சா? இல்ல. இப்ப சொல்லுங்களே, உங்களோட வாழ்க்கையை பத்தி சொல்லுங்களேன்டா. இப்ப அவர் சொல்றாரு, வாலிபத்துல இப்படி நடந்துச்சு. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, பயங்கரமான சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வாலிபர்கள் நல்லா கேட்டுக்கோங்க, வாலிபர்கள் எங்களை பக்குவப்படுத்திக்கணும். வாலிபத்திலேயே பேணுதலா எங்களை பார்த்தா நல்ல ஒழுக்கமான, நல்ல குடும்பத்தில் உள்ள வாலிபர்ல மாறிக்கணும். நான் கவலைப்படுறேன். நான் மெடிக்கல் ஃபீல்ட் இருக்கிறேன், கிளினிக்கல் சைக்காலஜி ஃபீல்டு இருக்கிறேன். நான் நிறைய ட்ரீட்மெண்ட், நிறைய வாலிபர்கள், நிறைய நிலைமைகளை நான் பார்க்கிறேன். மனசுக்கு மிச்ச கவலையான செய்திகள். வாலிபர்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமைகளை பார்த்தா, கையில காப்பை போட்டுக்கொண்டு, மாலையை போட்டுக்கொண்டு, காதுபை போட்டுக்கொண்டு, மனநோய் மாறி மன்னிச்சுவோம், அது மனநோய் தான், மென்டல் இல்னஸ், மென்டல் டிசார்டர். முடிய பாருங்க வெட்டி கொண்டு, ஒவ்வொரு விதவிதமான முறையிலேயே மனநோய். நான் அழகு இல்லை, ஆம்பளைகளுக்கு அழகு இல்லை, ஆம்பளல் ஹேண்ட்ஸம், எப்பவுமே ஹேண்ட்ஸம் தான். அவங்க கட்ஸா இருக்கிறவங்க. மாலை போடுறதுக்கு நான் அழகு இல்லை, போட்டா அழகா இருப்பேன். பெண்களுக்கு தான் மாலை போடுற அழகு இல்லாததுக்கு, அவங்க அழகா கூட்டுறதுக்கு, கையில காப்பை போடுற அழகா கூட்டுறதுக்கு. எங்களுக்கு ஒரே ஒரு மோதிரம் மட்டும்தான், எங்களுக்கு அந்த சில்வர்ல ஒரு மோதிரம் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை எங்களுக்கு. நாங்க அப்படியான ஆட்கள். எங்களை பார்த்தா வாலிபத்துல ஒழுக்கமா இருக்கிறவங்க, நாங்க ஒழுக்கமான ஆட்கள். வாழ்க்கை வீணாக்கி கொள்ளாதீங்க. அல்லாட சோதனை வந்துருச்சுண்டா எங்களுக்கு போறதுக்கு இடம் இருக்காது. ஒருவர் கல்யாணம் முடிக்கிறார், கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் போகிறதுல புள்ள கிடைக்குது. முதலாவது புள்ள கிடைச்சிச்சு. புள்ளையில 2 கண்ணும் இல்லை, பார்வை. 2வது புள்ள பிறக்குது, பார்வை இல்லை. 3வது புள்ள பிறக்குது, பார்வை இல்லை. 4வது புள்ள பிறக்குது, பார்வை இல்லை. உடனே பிளைண்ட் பண்றது ஒய்ஃப் மாறத்தானே. இவ சரியில்லை, இவவாலதான் புள்ளிட கண் பார்வை போயிட்டு இருக்குது. உடனே அடுத்த கல்யாணம் முடிச்சார். கொஞ்ச நாள் போகுது, புள்ள கிடைக்குது. அந்த பெண்ணுக்கு கிடைச்ச புள்ளையில கண் பார்வை இல்லை, 2வது புல் பார்வை இல்லை. இப்பதான் பயம் பிடிச்சிருக்கு, என்னால ஏதோ பாவம் நடந்திருக்குது, தவறு நடந்திருக்குது. அந்த நேரத்துல இருந்த பெரிய ஒரு ஷேகடத்துல போனார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட காலத்துக்கு முன்னால் அந்த காலத்துல நடந்த சம்பவம்.
போய் கேட்கிறாங்க, ஹசரத் என்ன நிலைமை இப்படி, முதலாவது கல்யாணம் முடிச்சு புள்ள எல்லாம் குருடு, புள்ளகள் குருடு, ரெண்டாவது கல்யாணத்துல என்னன்னு எனக்கு விளங்குது இல்லை, எனக்கு சொல்லுங்க என்ன செய்யறது. இவர் கேட்கிறார், அவங்களோட ஆரம்ப காலத்தை சொல்லுங்களே. ஒவ்வொன்றா சொல்றாரு, இல்ல 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 நீங்க என்ன செஞ்சு கொண்டு இருப்பீங்க ஆரம்பத்தில். அப்பதான் இவர் சொல்றாரு, எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நான் மீன் பிடிப்பேன், ஏன்னா யங் ஏஜ்ல மீன் பிடிப்பேன். மீன் பிடிச்ச போயிட்டு மீனை பிடிச்சிட்டு கொண்டு இருப்பேன். அப்ப தூண்டில போட்டுட்டு வலைய போட்டுட்டு மீன் வந்து சாப்பிட காட்டி ஒரு கையில ஒரு கம்பு ஒண்டிக்கும். அந்த கம்பை நான் அடிச்சிப்பேன் கீழே. அப்ப அந்த இடத்தால ஒரு கிதாப்ல வாரதை பார்த்தா ஒரு அணில்ல கொஞ்சம் பெரிய ஜாதி ஒரு அணில், அது மாதிரி அணில் வந்து ஓடும், அங்கிட்டால இங்கிட்டால எல்லாம் ஓடும். அந்த நேரத்துல நான் என்ன செய்வேன்டா, அந்த கண்ணிக்கு தானே, அதுல கண் அழகாக ஈக்கும். நான் அப்ப என் கை நீக்கிற கம்பன தூரத்துல அந்த கண்ணு கட்டிப்பேன், கண்ணு கட்டிப்பேன், தூரத்துல இருக்கிற கண்ணுக்கு அப்படி அடிப்பேன். அப்பதான் ஷேக் சொன்னாரு, அன்றைக்கு நீங்க செஞ்ச தவறு அல்லாஹ் உங்களோட பிள்ளைகளோட கண் பார்வை நாங்க மறந்திருப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க செய்யற தவறுகளை நீங்க மறந்தாலும் அல்லாஹ் மறக்கிறது இல்ல. அதான் நாங்க நடந்துச்சு. மீனை அபகரிச்சு எடுத்துட்டு போயிட்டு அவர் சொல்றாரு, நான் போயிட்டு ஆக்க சொன்னேன், வயிற்ற அழகா ஆக்கினாரு, ருசியா ஆக்கினா. அதுக்கு பின்னால மீனை நான் சாப்பிடுறேன், என் கையில ஒரு முள்ளு குத்தி பட்டுச்சு. முள்ளு குத்தி பட அந்த முள்ளை தூக்கி வெளியில போட்டுட்டு சாப்பிட்டேன். மாலை நேரமா அதுல வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வலி கூடுருச்சு. வைத்தியர்கிட்ட போனா வைத்தியர் சொல்றாரு, கையில பழுத்திக்குது, விரல் எடுக்கணும். விரல் எடுத்தாங்க, கையை எடுத்தாங்க, கூடிக்கொண்டே போச்சு. இங்க வர எடுத்தாங்க, பெட்ல படுக்கை ஆகிட்டேன். முழு சொத்தும் இதுக்குனால போய்த்திருச்சு. யாரும் கேட்க பார்க்கறதும் இல்லை. பெட்டாக ஆகிட்டேன். அதுக்கு பின்னால ஒரு நண்பர் வந்தார். என் நண்பர் வந்து என்னோட பேசி கேட்டால, என்ன யாருக்காவது தவறு செஞ்சிருக்கிறாயா, யாருக்காவது பாவம் செஞ்சிருக்கிறாயா, யாருக்காவது அநியாயம் செஞ்சிருக்கிறாயா? நல்லா விளங்கிக்கோங்க தாய்மார்கள், நல்லா விளங்கிக்கோங்க. என்னோட வைஃப்ட ஒரு ஃபத்வா ஒன்று கேட்டு வந்தா ஒரு பெண். என்னண்டா, அந்த பெண் வந்து திருமணம் முடிச்சு 3 வருஷம், புள்ள இல்ல 3 வருஷம். மாப்பிள்ளையோட உண்மைக்கிறாவே அவ டார்ச்சர் பண்ற, உனக்கு புள்ள இல்ல, நீ எங்க குடும்பத்தை நாசமாக வந்திருக்கிறாய். 3 வருஷமா பொறுமையோட இருந்து தாங்க இல்லாம தான் ஃபத்வா கேட்க வந்திருக்கிற. என்ன செய்ய நிறைய வீடுகள்ல இன்றைக்கு பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் செய்யற அநியாயங்கள். கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, மாப்பிள்ள நானா தம்பிக்கு அநியாயம் செய்யற, மைனிக்கு அநியாயம் செய்யற, மருமகளுக்கு அநியாயம் செய்யற, மருமகள் மாமிக்கு அநியாயம் செய்யற. அல்லாஹ் விட மாட்டான். ஹாஸ்பிட்டல்ல பாருங்க, வயது முதிர்ந்து பார்க்க கேட்க ஒத்தரும் இல்ல, நல்ல குடும்பம், அல்லாஹ் எப்படி சோதனையா கொடுத்திருக்கிறான் பாருங்க. முதியோர் இல்லத்துல போய் பாருங்க, முஸ்லீம்கள்ட்ட பெண்கள் அந்த வயதுக்கு முடிந்த பெண்கள் முதியோர் இல்லத்துல. என்ன காரணம்? செஞ்ச தவறுகளும் பாவங்களும் தௌபா இல்ல, அல்லாஹ் கடினமான முள்ள சோதிச்சு கொண்டு இருக்கிற. ஒவ்வொரு தாய்மாரும் சகோதரிலும் அல்லாஹ் பயப்படுங்க. யாரையுமே துச்சமா மதிக்காதீங்க, யாரையுமே சாதாரணமா நினைக்காதீங்க. அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தாரான், தௌபா செய்யுங்க, பாவமன்னிப்பு செய்யுங்க, நீங்க அதிலிருந்து வெளியில வாங்க. அந்த பெண்ணிடத்துல சொல்லி நான் சொன்னேன், என் மனைவிட்ட சொன்னேன், நீங்க சொல்லுங்க, பொறுமையா இருக்க சொல்லுங்க. பொறுமையா தான் நீங்க 3 வருஷமா. நான் சொன்னேன், இன்னும் பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னேன். 2 மாசம் போயிருக்கும். அல்லாஹ் எப்படி சோதனை உண்டாக்கினான்டா, அவட மாமி கிச்சன்ல போயிட்டு லாமண்ணை ஊற்றி தனக்குத்தானே பத்த வச்சு கொண்டான். முஸ்லிம், நான் முஸ்லிம்ல பத்த வச்சு கொண்டான். அல்லாஹ் கண்ணால காட்டுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். சும்மா நினைச்ச மாதிரி எங்களை விட்டா ஆள் இல்ல கண்ணியமான அன்பான்ஸ்ல ஒவ்வொருத்தரும் பயப்படுவணும். அவர் சொல்றாரு, நான் என்னுடைய நண்பர் வந்து கேட்டாங்க பழைய நான் அப்ப சொன்னேன், ஒரு சப்ஜெக்ட் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நாள் மீன் எடுத்துட்டு வாரத்தரை நான் பிடிச்சி அவரை அபகரிச்சு அதை கொண்டு போய் தாக்கினேன், முள்ளு குத்தி பட்டுச்சு. சொன்னார், அவர் எங்கேயும் பாரு, அவர் இருப்பாரோ தெரியாது, இவ்வளவு காலம் ஆனிச்சே, இல்ல நாங்க போயிட்டு தேடுவோம், என்ன கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தாரு.
கூட்டிட்டு வந்து பார்த்தா அந்த மனிதர் ஈக்கிறார். அவர்கிட்ட போனோம் நாங்க. என்ன தெரியுமா அப்படின்னு கேட்ட நேரத்துல அவர் சொன்னாரு, தெரியாது தெரியாது. நல்ல பலசாலியா இருந்தாரு, ஆரோக்கியமா இருந்தாரு அந்த நேரத்துல. அப்பதான் இவர் சொல்றாரு, ஒரு நாள் நீங்க மீன் எடுத்துட்டு போகிறதுல நான் அந்த மீனை பறிச்சேன், எடுத்துட்டு போனேன், ஆக்கினேன், இதுதான் சப்ஜெக்ட் ஆதிக்குதா? அப்பதான் சொன்னாரு, ஆமா. அவர் கேட்டாரு, அந்த நேரத்துல நீங்க என்ன பதுவா செஞ்சீங்க? நான் மீன் எடுத்துட்டு போனேன் தானே, அந்த நேரத்துல நீங்க என்ன பதுவா செஞ்சீங்க? அப்ப அவர் சொன்னாரு, நான் ஒரு பதுவாவுமே செய்யல, ஒரு பதுவாவுமே செய்யல. என்ன பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் வச்சிருந்த இந்த மீனை யாழ்லா எனக்கு இருந்து எடுத்துட்டு போறாரே, எடுத்துட்டு போறதுக்கு அவனுக்கு என்ன பலம் நீக்குது? அவர் விட்டா ஆள் இல்ல, அவன் சொத்து, அவன் செல்வம், அவன் பலம், அவன் இதுதானே காரணம். யா அல்லா அது எல்லாத்தையும் இல்லாமலாக்கிடு. இதை நான் செஞ்சேன், இதை நான் சொன்னேன். நல்லா இந்த பலத்தை இல்லாமலாக்கிடு. கண்டைக்கு நான் என்ன நிலைமை, உங்களை ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, வாலிபர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் ஒவ்வொருத்தரும் பயப்படுவோம், ஒவ்வொருத்தரும் பயப்படும். அதுக்குதான் நல்லா அமல தந்திக்கிறான். முழு ரமலான் அமலும் நான் ஆரம்பத்துல சொன்னேனே, பாவ மன்னிப்பு. அல்லா இடத்துல பயந்து துவா செஞ்சு தொழுது பாவங்களை மன்னிக்க வச்சு கொள்வது. ஸ்பெஷலாக இரவேல பகலையில நாங்க துவால ஈடுபட்டது, பாவ மன்னிப்புல ஈடுபட்டது, அழுகிறது அல்லாட்ட. சின்ன சின்ன பாவங்கள் இதான மன்னிக்கப்படும், பெரும் பாவங்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறீங்களா, போத பொருளுக்கு அடிமையாக இருக்கிறீங்களா, பாருங்க. ரொம்ப கவனமாக ஈக்க வேண்டிய காலம். நாங்க பெற்றோருக்கு நான் சொல்றேன், வாலிபர்களுக்கும் சொல்றேன், சம்பாதிக்கிறோம் தானே, சம்பாத்தியம் ஹலாலா ஆக்கிக்கோங்க, ஹலாலா ஆக்கிக்கோங்க, ஹலாலா ஆக்கிக்கோங்க. வட்டிக்கு போயிடாதீங்க, வட்டிக்கு போயிடாதீங்க, வட்டிக்கு போயிடாதீங்க. முழு குடும்பமே சீரழியும், முழு குடும்பமுமே சீரழியும். ஹராமான சம்பாத்தியத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ள வாரீங்க, ஹராமான சம்பாத்தியத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ள வாரீங்க. பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்குறீங்க, மனைவிக்கு சாப்பிட கொடுக்குறீங்க. விளைவு என்ன தெரியுமா? விளைவு, எந்த வீட்டுக்குள்ளால ஹராமான சம்பாத்தியம் வருமோ அந்த வீட்டுக்குள்ள பெரும் பாவம் செய்யறவங்க உருவாகுவாங்க. அந்த வீட்டுக்குள்ள உம்மா வாப்பக்கு கண்ணியம் இல்லாம போய்விடும். எந்த வீட்டுக்குள்ள ஹராமான சம்பாத்தியம் வருமோ அங்குள்ள வாலிபர்கள், வாலிப பெண்கள் போத பொருளுக்கு அடிமையாகுவாங்க. எந்த வீட்டுக்குள்ள ஹராமான பொருள் வருமோ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு விபச்சாரம் செய்யற ஆசை உண்டாகும். எந்த வீட்டுக்குள்ள ஹராமான பொருள் வருமோ, சம்பாத்தியம் வருமோ அந்த வீட்டுக்குள்ளால அல்லாஹ் பயங்கரமான சோதனையை உண்டாக்குவான். கொஞ்ச நாள் தான், பாற மாதிரி விளங்கும், வாகனம் ஓடுற மாதிரி விளங்கும், வீட கட்டின மாதிரி விளங்கும், எல்லாம் சுக்கு நூறா போய்க்கிடும். வாலிபர்களே ஏமாறாதீங்க, சம்பாத்தியத்தை ஹலாலாக்குங்க, 100% ஹலாலாக்குங்க. ஹலால் இல்லையா வானம் கிட்ட போகாதீங்க, யார்கிட்ட கடன் எடுக்காதீங்க. கடன் எடுக்கிறதுலே தேவை, திருப்பி கொடுக்கலும், அதுக்கேற்ற மாதிரி கடன் எடுக்க. ஆடம்பரமான கடன் எடுக்காதீங்க. பிசினஸ போட்டு டபுள் ட்ரிபிள் ஃபபல் ஆக்குறதுக்கு கடன் எடுக்காதீங்க. கடன் எடுத்தா திருப்பி கொடுக்கறதுக்கு ஏழுமா எடுங்க, இல்லாட்டி எடுக்காதீங்க. பானையும் சம்பளையும் பருப்பையும் தின்னுட்டு அமைதியா வாழுங்க. உங்களோட பிள்ளைகளே செழிப்பா இருப்பாங்க, நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க. கடன் எடுத்து கொடுத்து கொலையலாம வட்டில பெய்த்து மாட்டிப்பட்டு பிள்ளைகளுக்கு அதை கொடுத்து பிள்ளைகளோட வாழ்க்கை சீரழிற நிலைமைக்கு போகும். பயங்கரமான அல்லாஹ்வுடைய சோதனை இங்க மட்டுமல்ல, மௌத்துக்கு பின்னாலே, மௌத்துக்கு பின்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு கியாமத்துடைய நாளையில கொஞ்சம் பேர் போவாங்க, ரோட்ல கொஞ்சம் பேர் போவாங்க. ஆட்கள் பார்ப்பாங்க, என்னடா இவங்க உடம்புல சதை இருக்காது, சதை இல்லாத நிலைமையில போயிட்டு கொண்டு இருப்பாங்க. அது நேரத்துல கேட்பாங்களா, இவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் யாரு? அப்பதான் சொல்லுவாங்க வழக்கு, இவங்கதான் உலகத்துல வாழ்ற நேரத்துல கடன் எடுத்து திருப்பி கொடுக்காம மௌத்தா போனார்கள் அப்படின்னு. உலகத்திலேயும் கேவலம், ஆக்கிரத்திலேயும் கேவலம். சிம்பிளான வாழ்க்கைய வாழுங்க. அல்லாஹ்விடத்துல பெரிய அந்த வெகுமானிகள், அல்லாஹ் பெரிய அந்த கண்ணியங்கள் எங்களுக்கு வச்சிருக்கிறான். என்னோட வாழ்க்கைய தௌபாவோட இஸ்திக்பாரோட அள்ளி அள்ளி, கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, சதகாக்களை கொடுங்க, அள்ளி அள்ளி சதகாக்களை கொடுங்க. என்ன தெரியுமா நியத்? யா அல்லாஹ் என்னோட பாவத்தை மன்னி, என்னோட பாவத்தை மன்னி, பாவத்தை மன்னி. அல்லாஹ் சதகாவின் மூலமா பாவத்தை மன்னிக்கிறான். துவால தாஜத்துடைய நேரத்துல ஹல்மின் முஸ்தக்பிர், யா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடு. அழுங்க, உங்க உள்ளத்தால் அழுங்க. வீட்டுல பிரச்சனையா, கஷ்டமா, மகளுக்கு கல்யாணம் நடக்குது இல்ல,
மகள்கிட்ட நிக்கா கல்யாணம் டிவோர்ஸ் ஆக போகுது, மகனுக்கு நோய் குணமானது இல்ல. நியத்தை வைங்க 1000 இஸ்திக்பார் 5000 இஸ்திக்பார், உட்கார்ந்து அள்ளுங்க, கண்ணீர் வட்டிங்க. யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடு, என் புள்ளைய சோதிச்சிடாதே, என் மகளை சோதிச்சிடாதே, என் மகனை சோதிச்சிடாதே, என் ஹஸ்பண்டை சோதிச்சிடாதே, என்ன சோதிச்சிடாதே. நான் இஸ்திக்பார் செய்றேன். பக்குவமா இஸ்திக்பார் இஸ்திக்பார் தௌபா லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வஅஊது பிக மினன் நார். இஸ்திக்பார் நிறைய இருக்குது. உள்ளத்துல சொல்லிக்கொண்டே இருங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மழை இல்லாட்டி மழையை தருவோம், பிள்ளைகள் இல்லாட்டி பிள்ளைய தருவோம், நாங்க செழிப்பாக வாழ வைப்போம். இஸ்திக்பாரின் காரணமா, இஸ்திக்பாரின் காரணம். அதே மாதிரிதான் சதகா கொடுங்க. அல்லையில ரமலானுடைய காலம், நடந்த பாவங்களை நினைச்சு நினைச்சு கொடுங்க. இன்னத்தரோட பிரச்சனையாக இருந்தா எங்களோட சிப்ளிங்ஸ், தாத்தா தங்கச்சி, நானா தம்பி, இவங்களோட உறவுகளை பேசுங்க, அவங்களோட கதைங்க, அதை இல்லாமலாய்க்கோங்க. இங்க யாரெல்லாம் முன்சப்ல நின்று கொண்டு யாரெல்லாம் அழுகிறாரு, ஒரு பிரயோஜனம் இல்ல. உறவுகளை முடிச்சு கொண்டு அல்லாஹ் சோதனை உண்டாக்குவான். எல்லாரையும் மன்னிச்சுடுங்க, மன்னிச்சுடுங்க, மன்னிச்சுடுங்க. இந்த ரமலான்ல சதகாக்கள் தான தர்மங்கள் அள்ளி அள்ளி கொடுங்க. எங்களோடு இருக்கிறாங்க, எங்களோட கண்ணியமான ஹசரத்மார்கள் இருக்கிறாங்க, எங்களோட பள்ளியோட இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுங்க. நாங்க செய்ய வேண்டியதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்க தான் தொழிற்கோணும், நாங்க தான் பள்ளியை கழுவணும், நாங்க தான் கூட்டணும், நாங்க தான் டொய்லெட் கழுவணும். எங்களோட பொறுப்பு, முழு மஹல்லாவாசிகளின் பொறுப்பு. ஆனா எங்களுக்கு டைம் இல்லை, நாங்க வச்சிருக்கிறோம். அதுக்கு வேலைக்கு எங்களை இமாம் ஈக்கிறாரு, எங்களுக்கு அதான சொல்லி எங்களை மஸ்ஜிதுக்கு வாரத்துக்கு ஞாபகப்படுத்துறாரு. அங்கிருந்து ஆரம்பிங்க. குடும்பத்திற்கு சதகாக்களை கொடுக்கிற மாதிரி, தான தர்மங்களை கொடுக்கிற மாதிரி, இங்குள்ள மஸ்ஜிதுல எங்களோடு இருக்கிறவங்க அவங்களுக்குரிய தேவைகள், அவங்களுக்குரிய சதகாக்களை ரமலான்ல கொடுங்க, அள்ளி அள்ளி கொடுங்க, அள்ளி அள்ளி கொடுங்க. அல்லாஹு அக்பர். பாதியில பாருங்க, அல்லாஹ் எப்படி செழிப்பாக்கி வச்சிருக்கிறான். அங்குள்ள மக்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அவங்க சொல்றாங்க, கொடுக்கிறதான் ஹசரத், அல்ஹம்துலில்லாஹ், ஒரு குறையும் அல்லாஹ் வைக்கிறது இல்லை. போன் ரமலான்ல அல்லாஹ் இப்படி கொடுக்க வச்சாரு, அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான்ல அதை விட அல்லாஹ் எனக்கு பாக்கிய தந்திக்கிறேன். இது கொடுக்கிறதாலதானே தவிர வேற ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். அவங்களோட துவாக்கள், உலமாக்கள் துவாக்கள் இருக்குது. அள்ளி அள்ளி கொடுங்க. கண்ணியமான அன்பார்ந்த நியத்துல வைங்க, பாவத்தை மன்னி, பாவத்தை மன்னி, பாவத்தை மன்னி. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, எப்பவுமே காலையில மாலையில இரவேல அல்லாஹ் துவா வச்சிருக்கிறான். ரமலான்ல விசேஷமா முழு ரமலானும் முடிகிற நேரத்துல ஒரு பாவம் இல்லை, ஒரு பாவம் இல்லை. எவ்வளவு பெரிய ஈடேற்றம், எல்லா பிரச்சனைகளும் இல்லாம போறதுக்கு அது காரணமாகும். அப்படிப்பட்ட ரமலானாக, பாவ மன்னிப்பு பெற்ற ரமலானாக அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரமலான ஆக்கி தந்தருள்வானா. எங்களோட அனைத்து பாவங்களை மன்னி தருள்வாயா. கண்ணியமானவனே, சங்கையானவனே, இறக்கமானவனே, நெருக்கமானவனே, மனைவியுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. இல்ல இரவையில பகலையில செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயா. அதை நினைச்சு நினைக்காம விரும்பி விரும்பாம செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயா. பெரிய பாவம், சிறிய பாவம், அனைத்து பாவங்களை மன்னித்தருள்வாயா. சில நேரங்கள்ல யா அல்லாஹ் இது பாவமா இல்லையா தெரியாம செஞ்சிருக்கிறோம், அந்த பாவங்களை மன்னித்தருள்வாயா. நல்ல பாவத்தின் காரணமா எங்களை வாழ்க்கையை சீரழிச்சிடாதே, எங்களுக்கு சோதனைகளை தந்துடாதே, பாவத்தின் காரணமாக எங்களை கேவலப்படுத்திடாதே, பாவத்தின் காரணமாக இழிவாக்கிறாதே, பாவத்தின் காரணமாக எங்களை பிள்ளைகளை சோதிச்சிடாதே, நாங்க செய்யற பாவத்தின் காரணமாக எங்களை பிள்ளைகளை சோதிச்சிடாதே, எங்களை குடும்பங்களை சோதிச்சிடாதே, எங்களை மனைவி மக்களை சோதிச்சிடாதே. எல்லா அந்த பாவங்களை மன்னிச்சிடு. பாவங்களை பின்னால வச்சு சோதிக்க வைக்காதையா. சில நேரங்களை நாங்க மறந்து போயிருப்போம், அந்த பாவங்களுக்கு தௌபா செய்ய மறந்திருப்போம். அதை யாரெல்லாம் எங்க வாழ்க்கையில யாரெல்லாம் பின்னால பாதிப்பு உண்டான ஆக்கிடாதையா. தெரிஞ்சது தெரியாம செஞ்சது மறந்தது அனைத்து பாவங்களையும் பண்ணி பாவமே இல்லாத நிலைமையில ஆக்கிடையா. நீ சொல்லி இருக்கிற இபாதத்துக்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது காரணம் முடியாதா. இந்த ரமலான்ல தந்த இபாதத்துகள் எல்லாமே பாவ மன்னிப்புக்கு காரணம் சொல்லிருக்கிறாயா. நோம்புகளை சரியா பிடிக்கக்கூடியவர்களா, 5 நேரம் இமாம் ஜமாத்தோட பக்குவமா தொழக்கூடியவர்களா, வீடுகள்ல பெண்கள் அவர்களுடைய தொழுகையுடைய நேரங்கள்ல பக்குவமா தொழக்கூடியவர்களா கிடையாதா. இரவு தொழுகை தராவீஹுடைய தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களா கிடையாதா. தஹஜ்ஜுடைய தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களா கிடையாதா. குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடக்கூடியவங்களா
செய்யக்கூடியவங்களா ஆக்கிடியா அல்லா. அமல் இபாதத்துக்களை பேணுதலாக செய்யக்கூடியவங்களா ஆக்கிடியா அல்லா. கண்ணியமானவனே, இறக்கமானவனே, சங்கையானவனே, வேண்டுதலான முறையில் இபாதத்துக்களை செய்ய தௌஃபீக்கத்தாயா அல்லா. எங்கட கொடுக்கல் வாங்கல ஹலாலாக ஆக்கிடியா அல்லா. ஹராம் கலக்கப்பட்டதை விட்டு பாதுகாத்து நாயனே, ஹராம் கலக்கப்பட்டதை விட்டு பாதுகாத்து நாயனே, அதுவனும் ஹராம் கலந்துட்டாம பாதுகாத்துடியா அல்லா. சங்கையானவனே, கண்ணியமான குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கூடியங்களா கிடையாதா. எங்க பெற்றோர்கள்ட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா. பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் உலகத்தில் உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அனைவருடைய வாழ்க்கையில அல்லா ஆரோக்கியமான வாழ்க்கையை கூடியா அல்லா. ஆயுள நீளமாக்கி வையா அல்லா. எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கூடியா அல்லா. யா அல்லா, கண்ணியமான எங்க பெற்றோர்களை வாழ வையா அல்லா. கண்ணியமாக வாழ வையா அல்லா. உற்றார் உறவினர்களை கண்ணியமா வாழ வையா அல்லா. சகோதர சகோதரனுடைய பாவங்களை மன்னிக்கிறியா அல்லா. அவங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய அல்லா. யாழ்லா, சங்கையானவனே, கண்ணியமானவனே, நல்ல பண்புகளை தாயா அல்லா, நல்ல தன்மைகளை தாயா அல்லா. எங்களுடைய எவ்வளவு தேவைகள் இருக்குதையா அல்லா. கடன் பிரச்சனையிலிருந்து பரிபூர்ணமான முறையில் விடுதலை தந்துடியா அல்லா. நல்ல கடன் யா அல்லா வாழ்க்கையில பெரிய முசீபத்தை உண்டாக்கிடும், அதிலிருந்து பாதுகாத்துடியா அல்லா. எங்கள் எத்தனையோ பேர் நோயாளிகளா இருக்கிறார்கள் யா அல்லா. அனைவருடைய நோய்களையும் குணப்படுத்துறியா அல்லா. சொல்ல முடியாத நோய்களோட சிலவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க யா அல்லா. அந்த நோய்களை யாரெல்லாம் குணப்படுத்தியா அல்லா. சிலவங்களுக்கு வெளியில அந்த நோய்களை சொல்ல முடியாது. சிலருடைய நோய்கள் என்ன கண்டுபிடிக்கப்படல. ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லையும் வேதனையோடு இருக்கிறார்கள் யாருலா. அனைவருடைய நோய்களே குணப்படுத்தினாயனே. வீடுகளுக்குள்ள செழிப்ப சந்தோஷத்தை உண்டாக்கிடையாங்களா. விசேஷமா எங்களை மாணவன் சேர்ந்த ஒரு சகோதரர் யாருலா தஸ்லீம் சொல்லக்கூடிய அந்த மாணவன் 15 வயது இருக்கக்கூடிய அந்த வயதுல ஒரு இன்சிடென்டின் மூலமாக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் யாருலா. அவருடைய முழு முழு அந்த நோயை குணப்படுத்தியாங்களா. அவசரமாக அவருக்கு ஆரோக்கியமான நிலைமை உண்டாக்கிடியாங்களா. அவனோட பெற்றோர்களுக்கு ஆறுதலை கொடுத்துடியாங்களா. அவனோட குடும்பத்தாருக்கு ஆறுதலை கொடுத்துடியாங்களா. அந்த குழந்தையுடைய அந்த நிலைமை அது தாங்க முடியாத நிலைமையாங்களா. பாதுகாத்துடியாங்களா. அவருடைய ஆயுள நீளமாக்கி வையாங்களா. ஆரோக்கியத்துடன் நீளமாக்கி வையாங்களா. கஷ்டத்துடன் நீளமாக்கிறாரையாங்களா. ஆரோக்கியத்துடன் நீளமாக்கி வையாங்களா. இந்த வாலிபர்களையும் பாதுகாத்திருந்தாயனே. வாலிபர்களுக்கு நல்ல புத்திரோசனை முடியாங்களா. வாலிப பெண்களுக்கு நல்ல புத்திரோசனை முடியாங்களா. உன்னுடைய பயத்தோட வாழக்கூடிய வாலிபர்களாக வாலிப பெண்களாக ஆக்கிறேனாயனே. யா அல்லா, எல்லா நிலையிலும் உதவி செஞ்சிருவாயா. இந்த மஹல்லாவை முன்மாதிரியான ஒரு மஹல்லாவாக ஆக்கிறியாங்களா. எங்கள் அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் செழிப்பு உண்டாக்கிறியா அல்லா. வர்க்கத்துல கூடியாங்களா, ரஹ்மத்துல கூடியாங்களா. வாலிபர்களை மஸ்ஜிதோட தொடர்புள்ள வரலாம் ஆக்கிறியாங்களா. இந்த மஹல்லாவுல வாலிபர்களை மஸ்ஜிதோட தொடர்புள்ள வாலிபர்களை ஆக்கிறியாங்களா. கண்ணியமானவனே, சங்கையானவனே, எவ்வளோ விஷயங்கள் கேட்கணும் யாருலாம். எங்களுக்கு கேட்க கூட தெரியாது யாருலா. நீ கொடுக்க தெரிஞ்சவன் யாருலா. எங்களோட தேவைகளை எங்களை விட அறிந்தவன் யாருலா. நீ கேட்காமலே தரக்கூடியவன் யாருலா. அனைத்து தேவைகளையும் 100க்கு 100 நிறைவேற்றி தாயாருலா. எங்களோட உள்ளங்கள் இருக்கிற ஹலாலான ஹாஜத்துல நிறைவேற்றி தாயாருலா. வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் அனைவருடைய உள்ளங்கள்ல இருக்கக்கூடிய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றக்கூடியாருலா. நாங்க எப்ப உன்னிடத்துல கையை உயர்த்தி துவா செஞ்சாலும் அந்த துவாவை கபூல் செஞ்சிடியாருலா. எப்ப துவா செஞ்சாலும் கபூல் செஞ்சிடியாருலா. ஈமானோடே வாழ்ந்து ஈமானோடே மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம்ம அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.